हे स्वामिनाथ करुणाकर दीनबन्धो श्रीपादतीशमुखपङ्कज पद्मबन्धो श्रीशादिदेवगणपूजितपादपद्म वल्लीशनाथ मम देहि करावलम्बम् देवादिदेव सुरदेव गणाधिनाथ देवेन्द्रवन्द्य मृदुपङ्कज मञ्जुपाद देवर्षि नारद मुनीन्द्र सुकीर्तकीर्ते वल्लीशनाथ मम देहि करावलम्बम् नित्यान्नदान निरताखिल रोगहारिन् भाग्यप्रदान परिपूरित भक्तकाम श्रुत्यागम प्रणव वाच्य निज स्वरूप वल्लीशनाथ मम देहि करावलम्बम् सुब्रह्मण्याष्टकं पुण्यं ये पठन्ति द्विजोत्तमाः ते सर्वे मुक्तिमायान्ति सुब्रह्मण्य प्रसादतः सुब्रह्मण्याष्टकम् इदं प्रातरुत्थाय यः पठेत् कोटिजन्म कृतं पापं तत्क्षणादेव नश्यति। इति श्री सुब्रह्मण्याष्टकम् अथवा श्री सुब्रह्मण्य करावलम्ब स्तोत्रं सम्पूर्णम्। எட்டு இல்லைம்மா? ஆமாம். கந்தர் அனுபூதியில் நாம் 8வது பாடல் இன்று உள்ளர்த்தத்தை பார்ப்போம். அமரும் பதி கேள் அகம் ஆமெனும் இப்பிரமம் விமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பெரு தானவ நாயகனே அப்படின்றது அந்த பாட்டு. அமரும் பதி கேளகமாமெனும் இப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே. அமரும் பதி கேள் அகம் அப்படின்னு 3 சொற்கள். அமரும் பதி என்றால், பதி என்ன? ஊர். அமரும் பதினா விரும்பிய ஊர். நமக்கு விரும்பிய ஊர் எங்கே போனாலும், வெளிநாடே இருந்தால் கூட சொந்த ஊருக்கு போகணும், அங்கே தேர் திருவிழா பார்க்கணும், நம்ம குளித்த குளத்தில் இறங்கி குளிக்கணும், அந்த தெருவில் புழுதி இருந்த அந்த தெருவில் நம்ம ஆடு மாடுகளோடு கொஞ்சம் சுற்றி திரியணும்னு மனசு விரும்புது இல்லையா? அதுதான் விரும்புதல். அது அமரும் அப்படின்னா விரும்பு. நம்ம சொந்த ஊருக்கு, பிறந்த ஊருக்கு, குழந்தையாக விளையாட ஊருக்கு ஒரு முறையாவது எட்டி பார்க்கணும், அந்த காலம் மிதிக்கணும் அப்படின்னு ஒரு பற்று இருக்கிறது இல்லையா? அதை சொல்கிறார். அமரும் பதினா ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர் மேலே ஆசை. சில பேருக்கு பையன் நல்ல உத்தியோகத்தில் பெங்களூர்லேயோ சென்னையிலேயோ இருக்கலாம். அப்புறம் சுற்றத்தார்கள் எல்லாம் பல இடத்துக்கு போய் இருக்கலாம். ஆனால் ஒரு சில பேர் ஒரு கிராமத்தில் அந்த ஊரை விட்டு வரமாட்டாங்க. ஏங்க அங்கே போய் இருக்கலாமே, பையனோடவே இருக்கலாமே, ஊருக்கு முழு நேரமும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் வைக்கிறோம், நானி மாதிரி ஒரு இடத்துல தங்கிறதுக்கு சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு டாக்டர் பார்த்துக்குவாங்க, வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும்னு முதியோர் இல்லத்துலேயும் நம்ம விடலாம். ஆனால் அவங்க வரமாட்டாங்க. அந்த வீடை விட்டு அவங்க ஓட்டு வீட்டில் மழைக்கும் காற்றுக்கும் அங்கே அண்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் அமரும் பதி. மனசு அதில் விட்டு வர்றதில்லை. கேள் அப்படின்னா சுற்றத்தார், கேளிர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? கேளிர்னா சுற்றத்தார். அமரும் பதி கேள் சுற்றத்தார் அகம். அப்போது அகம்னா நான், நான் எனது என்பதை தான் இங்கே சொல்கிறார். இந்த ரெண்டுமே
நம்மளை இந்த பூமியில் பிடிச்சி வைக்குது, இந்த சரீரத்தில் பிடிச்சி வைக்குது. இந்த நான் என்பதும் எனது என்பதும் இந்த உடம்பை விட்டு போக மாட்டேங்குது. உடம்பு இருந்தால் தான் நானுன்னு சொல்ல போகிறோம். உடம்பு இருந்தால் தான் சுற்றத்தாரும் வசிக்கின்ற ஊரும் இருக்கும். இதைத்தான் தனு கரண புவன போகம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஜீவனும் அது வாழ்வதற்கு ஒரு உடம்பு தேவைப்படுது. ஒரு மானு, நரி, அதில் நீர் யானை, எருமை மாடு, அதுக்கு ஒரு சரீரம் கொடுத்துட்டோம்னா அதுக்கு விரும்பிய ஊர் ஒன்று இருக்கும்ல. எருமை மாடு எங்கே போகும்? பழைய குட்டையில் தான் நல்லா முதுகு தேயிற வைக்கிற அளவுக்கு வெயிலில் முதுகு இருக்கும், உடம்பெல்லாம் உள்ள படுத்துட்டு இருக்கும். இப்படியே நீர் யானை என்ன பண்ணும்? நீர்லேயே இருக்கும். அதுக்கு அமரும் பதி என்னன்னா அதுதான். இப்போ ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு உடம்பு கொடுத்துட்டோம்னா அதுக்கு விரும்பிய ஊர் தேவைப்படுது. குருவிகளுக்கு ஊர், சிலந்திக்கு ஒரு ஊர் இருக்குல்ல, அவங்க ஊர் எது? நம்ம வீடு எங்கெல்லாம் மூளை முடுக்குறதோ அங்கெல்லாம் அவங்க வீடு. ஏன் கூடத்து நடுவில்லாம் வரமாட்டாங்க. பிரைட்டாக லைட் போட்டாலும் பிடிக்காது, இருட்டாக இருக்கணும், மூளை முடுக்கெல்லாம் வேணும். ஏன் இங்கே இருக்கிறீங்க? நல்லா வசதியாக யாருமே இல்லை அந்த வீட்டிலங்க, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்கன்னு சிலந்தி கூப்பிட்டு நடுவில் வைக்கிங்க, அது ஓடிப்போய் அங்கே தான் இருக்கும். அமரும் பதி, விரும்பிய இடம் ஒவ்வொருத்தருக்கும். இது பிடிச்சி வைக்குது. அப்புறம் ஒரு உடம்பு இன்னொரு அடுத்த பிறவியில் ஏதோ புண்ணியம் செய்தோன்னா வேற உடம்பு கொடுக்குறாருன்னு, ஆடுன்னா அது மந்தையில் தான் இருக்கும். இப்படி கேள் அவங்க உறவினரோட தான் இருக்கு பார்க்கும். சிலந்திகள்லாம் அவங்க உறவினராக தேடுவாங்க. கரப்பாம்பூச்சி அவங்க சொந்தக்காரங்களை தான் தேடுவாங்க. அவங்க இறை எங்கே இருக்குதோ அதை தேடுவாங்க. இவங்களெல்லாம் நல்ல ஏசி ரூம்லேயோ அழகான பெட்டிலேயோ அலங்கார தோரணங்கள்லாம் போட்டு ஒரு பள்ளியை வளர்த்து பாருங்க, அங்கேயும் எங்கேயோ செவரு மூலையில் போயிட்டு ஈ தின்ன தான் போகும். இது பார்த்தா நாமளும் என்ன வித்தியாசம் இருக்குது? நாய்க்கும் நரிக்கும் குதிரைக்கும் எந்த அளவுக்கு இந்த பற்றுதல் இருக்குதோ, அந்த வீடு வாசல் உலகம் நான் வாழ்கின்ற சுற்றத்தார் இதையே கட்டிட்டு அழுறீங்களே, இது ஒரு பிரமை. நான் உண்மையிலேயே நான் ஆத்மா. ஆத்மா மட்டும் இல்லை, அந்த முருகனே, அந்த ஞானவேல் முருகனே நானாக இருக்கிறேன். என்னுடைய அறிவு அவர், என்னுடைய அறிவுன்னு சொல்லக்கூடாது, நானே அவர் தான். அப்படி இருக்கும் பொழுது நான் சரீரத்தை கட்டி அழுதுட்டு இருக்கிறேனே அப்படின்னு. இந்த சரீரத்தில் இருந்தால் என்ன போகிறோம்? அதில் நிறைய தப்பும் தவறுகளும் செய்கிறோம். அதுக்கு தண்டனையாக இன்னொரு உடம்பு கொடுக்குறாங்க. அது என்ன உடம்பு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அதையும் தேடிட்டு தான் போகிறோம். இது வேண்டாமே, எனக்கு இந்த விமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா நீ, இந்த உடம்பற்றவன், அசரீரி, உலகம் தேவைப்படாதவன், நீ ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு எனக்கு காட்டி கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்கிறார். யாரு? குமரன், கிரிராஜ குமாரன், ராஜகுமாரி, கிரி ராஜகுமாரி, பர்வத நாட்டு மலையரசனுக்கு மகளாக பிறந்த பார்வதி, பர்வதத்திற்கு சொந்தக்காரி, அதனால பார்வதி. அவருடைய மகனாக பிறந்தவனே நீ பெரு தானவ நாசகனே. சமரம்னா போர்க்களம், சமர்னா போர். இந்த போர்க்களத்திலே அந்த சூரபத்மனை கொன்று தானவர்களை அழித்தவனே அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இதை நம்ம பார்த்துட்டோம். சரி, 9வது பாடல். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன், தட்டூடர வேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே அப்படின்னு ஒரு பாட்டு. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன், தட்டூடரவேல் சைலத்தெரியும் நிஷ்டூர நிராகுல நிர்பயனே. சென்ற பாடல்ல அவர் சூரனை அழித்தவனே அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல இந்த மலையாக நிற்கின்ற, கிரௌஞ்ச மலையாக நிற்கின்ற அசுரனை நீ வேர் விட்டு தட்டு, ஊடு அற, தடுத்து நிற்கிறது பேர் தட்டு. தடுத்து நிற்கிற அந்த மலை போல் இருக்கிறவனை துளைத்து கொண்டு ஊடற தன் வேலை அந்த சைலத்தில் அந்த மலையின் மீது எரிந்தவனே நீ யார்? எப்படிப்பட்டவன்னா நிஷ்டூரன்,
நிராகுலன் நிர்பயன் அப்படின்னு முருகனுக்கு வேற ஒரு விளக்கம் தரார். இதை நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி அவர் எப்போ ஒரு 2 வரி புலம்புவார் இல்லையா, அங்கே இது மாதிரி அமரும் பதி கேள் அப்படின்னா அதுலேருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன். இங்கே பரிசுன்னு இருக்குது. பரிசு அப்படின்னா சன்மானம், வெகுமதி, அவங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க, பிறந்தநாள் பரிசு அப்படின்னு அது ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு பொருள் அர்த்தம், இந்த குணம், இந்த பரிசு எப்போ விடுவேன்னா இந்த குணத்தை எப்போ விடுவேன், இந்த பண்பை எப்பொழுது விடுவேன். பரிசுங்கிறது பண்புன்னு ஒரு உண்டு சொல். அந்த அர்த்தத்தில் இவர் சொல்கிறாரு. என்ன பரிசு, என்ன குணம் இவர்கிட்ட இருக்குது? ஊசல் படும் பழக்கம். ஊசல் படுறதுன்னா, நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு 30 நாள் இருக்குது. அப்புறம் விரதம் முடித்த உடனே விரதத்துக்கு நேர் எதிரில் இந்த பக்கம் போயிடுவாங்க. ஒரு பெண்டுலம் இப்படி போகும். அப்படி இழுக்கும்போது என்னாகும், அந்த பெண்டுலத்துக்கு விசை அதிகமாகுது. எங்கே போக? எதிர்பக்கம் போகிறது. அது தொங்கிக்கிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது இழுத்தம்னா தான் அது எதிர் திசையில் போய் அதே வேகத்தில் அந்த எண்டுக்கு போகும். அப்புறம் அங்கேருந்து இந்த எண்டு. நாளையிலேருந்து மதுபானம் அருந்த மாட்டேன், நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படியே நாளைக்குன்னு 5 நாள் இருப்பார். அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்னு நேர் எதிரில் போய் பல மடங்கு குடிப்பார். 48 நாள் சுவாமிக்கு விரதம் இருந்து மலையேறுவாங்க. 48ஆவது நாள் முடிஞ்ச உடனே எத்தனை எல்லாம் விரதத்தில் விட்டாங்களோ அத்தனை 3 மடங்கு செய்வாங்க எல்லாருமே. இது பேர் ஊசல்னு அர்த்தம். நான் இப்படி ஊசல் படுறேனே, ஒழுக்கக்கேடாக போகிறேன், அப்புறம் நல்லவனாகணும்னு போகிறேன், ஆனால் கொஞ்ச நாள் தான் இருக்கிற மறுபடியும் இப்படி போகிறேனே, இந்த ஊசல் படும் பழக்கம் எப்பொழுது எனக்கு போகும்? என்ன உனக்கு ஊசல் அப்படின்னா, மட்டூர் குழல். பெண்கள் தலையில் தேன் மிகுந்த மலர்களை அணிகிறார்கள். அதனால் அந்த தேன் சொட்டு தான். மட்டு என்றால் தேன். அந்த தேன் சொட்டுகின்ற மலர்களை தலையில் வைத்து கொண்டிருக்கின்ற, அதனால் அவங்களுக்கு வண்டு கூட சுத்துமா அவங்க தலை பக்கம். அதனால் அவங்க பேர் வண்டார் குழலி. ஒரு அம்மாய்க்கு பேர் வண்டார் குழலிங்கிறது, பார்வதிக்கு இன்னொரு பேர். அவள் அது மாதிரி எப்போ ரீங்காரம் விடுமா தலையில். இப்படி ஒரு உயர்வு நவிர்ச்சியாக பேசுறது உண்டு. தேன் சொட்டு மலர்களை அணிந்த மங்கையர் மையல் வலைப்பட்டு, அவங்க மீது காதல் வசைப்பட்டு, நான் இந்த வாழ்க்கையை, இந்த பண்பை நான் எப்போது விடுவேன்? விடுற மாதிரி இருக்குது, விடமாட்டேங்கிறனே அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கே மங்கையருங்கிறது தன் மனைவியத்தை குறிக்கிறது. மனைவியோடு வாழறவங்க ரிஷிகள் எல்லாம் இருக்கிறாங்க, பத்னியோட வாழ்கிறார்கள். அதை பற்றி அவங்க ஒன்றும் சொல்லலை. அவர்கள் அவங்களுடைய உரிமையான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் பல பெண்களை நாடுகிறவர்கள், அந்த பெண்கள் தன் வசப்படுத்தி ஆண்களை கவர்ச்சி செய்து வைக்கிறார்களே, அவங்க கிட்ட போய் சிக்கிறனே, இது தான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை மாதிரியான பாடல்களை வைத்து அருணகிரிநாதர் இப்படி வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம கதைகளில் படிக்கிறோம். அப்படி வாழ்ந்தவர் அல்ல, அப்படி அல்ல அவர். சில பேர் அப்படி சொல்கிறாங்க. அவருடைய பாடல்லாம் நிறைய பெண்களை திட்டுவது போல் இருக்கிறதுனால அவருக்கு இந்த அனுபவம் இருக்குமோ, அது சொல்கிறா இல்லையா, இது மாதிரி ஊசல் படும் மனதை நான் விடணும், நமக்காக வேண்டி அவர் அப்படி சொல்கிறார். இப்படி இந்த முருகா, நீ என்னை இந்த பண்பிலிருந்து விடுதலை செய்வதற்கு உன்னால் முடியாதா? நீ மலையே தொலைச்சியே, ஒரே வேளால் கொடுத்தியே, ஒரு ஞான வேளால் என்னை நல்லா குத்தி எனக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து என்னை தெளிவாக்க முடியாதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறார். இப்போ முருகனை இங்கே சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்னா, நிஷ்டூர நிராகுல நிர்பய. நிட்டூர அப்படின்னா, நிஷ்டூரங்கிறது தமிழில் நிட்டூரங்கிற. நிஷ்டூரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பொல்லாதவன் அர்த்தம். முருகா நீ ரொம்ப பொல்லாதவன்டா. அந்த மாதிரி ஒரு உயர்வு நவிர்ச்சி, ஒரு திட்டுறா மாதிரி, அது நிந்தாஸ்துதி. எப்படி பொல்லாதவன்னா, இங்கே வள்ளின்னு சொன்னோம் இல்லையா, அது சுந்தரம் அழகுன்னு சொன்னோம், அது பிரபஞ்சம்னு சொன்னோம். அந்த பிரபஞ்சத்துக்கு முதற் காரணம் வள்ளி தான். வள்ளி என்றால் கொடின்னு அர்த்தம். கொடி என்றால் நாடின்னு அர்த்தம். நாடி வளைப்பின்னல்கள்.
இந்த வள்ளி என்ற கொடியால் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக் மெட்டீரியல். எதையாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனா நமக்கு அது மாதிரி வேணும். சில பேர் சிலைகளை செய்யணும், களிமண்ணில் செய்யணும்னா முதல்ல அதுக்கு உண்டான ஒரு ஆக்சிஸ் வைப்பாங்க. ஒரு கம்பியை ஒன்று நிற்க வைப்பாங்க. அந்த கம்பியில் தோள்பட்டை, அதுலேருந்து கை எப்படி வளைஞ்சிருக்கணுமோ அது மாதிரிலாம் செம்பு கம்பியிலேருந்து வளைச்சிக்குவாங்க. அது பேர் ஆர்மச்சூர்னு பேர். அப்புறம் கால்கள் எப்படி இருக்கணுமோ, உட்காந்துருந்தால் காலை மடிச்சிருக்கணும். இந்த ஸ்கெலிட்டன் மட்டும் அந்த கம்பியில் செய்துட்டு அது மேலே காகிதங்கள் எல்லாம் ஒட்ட வைப்பாங்க. அப்போ கொஞ்சம் உருண்டா ஒரு ஷேப் வந்துடும். அதுக்கு மேலே தான் களிமண் பூசி, இல்லை மொத்தத்தையும் களிமண்ணில் பண்ணால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்புறம் அது வேகாது. உள்ளே வெளியே வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் பச்சையாக இருக்கும். அப்புறம் வெடிப்பு விடும். ஆனால் களிமண்ணில் சுதை வேலை செய்கிறவங்களுக்கு முழுக்க சுதையாக வைக்க மாட்டாங்க. செங்கல்ல உடச்சி ஸ்கஃபோல்டிங் பண்ணுவாங்க. அது பேர் ஸ்கஃபோல்டு அப்படின்னு. அப்போ இந்த பிரபஞ்சமும் ஒரு கட்டுமானம்னா சூரியன், சந்திரர்கள், ஆகாயம், இங்கே வான்வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து கேலக்சிகள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய காற்று மண்டலம், நீர் மண்டலம், நிலம், அப்புறம் நம்முடைய உடம்புகள், இதெல்லாம் ஒரு பேசிக் ஸ்கஃபோல்டு இருக்கணும் இல்லை, ஒரு கட்டமைப்பு இருக்கணும் இல்லையா? இப்போ எல்லா ஜீவராசிக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது. நம்ம எலும்பு மட்டும் விட்டுடுங்க, நாடின்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. இந்த நாடிங்கிறது ஒரு வலைப்பின்னல் மாதிரி. சிலர் ஒரு செவருக்கு குறுக்க வைக்கணும்னா செங்கல் கூட வைக்க முடியாது, அரைக்கல் கூட வைக்கிறதுக்கு முடியாது. அதை விட மெல்லிசா பண்ணணும்னா வெறும் சிமெண்ட்டில் அப்படி எழுப்ப முடியுமா? அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வலையை வைப்பாங்க. மாடியிலேருந்து ஒரு இறப்பை இறக்கணும், அந்த இறப்பை தொங்கணும், அது ஒரு சாய்வாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ஏற்கனவே இருக்கிற கம்பியை வளைச்சி அது மேலே ஒரு வலையை வச்சு வலை மேலே தான் மெத்துவாங்க. அது பேர் வலையை மெத்துறது அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போ வலைங்கிறது ஒன்று அடிப்படையான கட்டுமான பொருள். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்வதற்கு முன்னாடி இதுக்கு ஒரு கட்டுமானத்தை வைத்திருக்கிறார். அந்த கட்டுமானத்தை அவர் அப்படியே மடித்து உள்ள நினைவில் வச்சிருப்பார். அது விரியும் பொழுது அது பேர் வள்ளின்னு பேர். அவருடைய சக்தி அது நினைவு சக்தியாகவும் பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்கின்ற சக்தியாகவும் நம்மளை பந்தத்தில் உட்படுத்துறது அதுதான். நம்முடைய உடம்பே இந்த வள்ளி என்ற பிராணனால் ஆகப்பட்டது தான். அதில் பிரதான நாடி வேற இருக்குது, அது இடகலை அப்படின்னு வேற சொல்கிறாங்க. தேவையானது பிங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இடகலையும் பிங்கலையுமாக அவங்க இருப்பாங்க. நமக்கு ரெண்டு பக்கமும் அந்த ரெண்டு நாடி போகுது. நடுமத்தியில் முருகன் இருப்பார், ஞானவேல், அது சுஷும்னா நாடின்னு பேர். மூலாதாரத்துலேருந்து தலை உச்சி வரைக்கும் ஒரு நாடி போகுது, அது பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுமுனை நாடி அல்லது சுஷும்னா நாடி, அதுதான் முருகன். அவர் நெற்றியில் 6 பிரியும், அது சண்முகம்னு பேர். நெற்றியில் 6 கிளைகளாக பிரியும், அது சண்முக நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே மனிதனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நாடிகள் அமைப்பு தான் முருகனுடைய வள்ளி தெய்வயானும், மயிலும், பாம்பும், ஞானவேலும். இந்த குறியீடுகளை இந்த உடம்பையே வச்சு அவரை உருவகம் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை பிரதானமாக இருக்கிறது வள்ளி தான். வள்ளி சனாத அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை கட்டமைப்பதற்கு வேண்டிய கொத்தனார் அவர் தான் இந்த டிசைன் பண்ணுறார். ஒரு பேசிக் டிசைன், அதுக்குள்ள சட்டங்கள்லாம் இருக்குது, எது எப்படி இருக்கணும், எப்படி நகரணும். நம்ம உடம்புக்கே ஒரு நாடி பிராணன்ற வளைவு தேவைப்படுற மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப் செல் எடுத்தோம்னா, அமீபான்னு ஒரு செல் எடுத்தோம்னா கூட அதுக்குள்ளே ஒரு கட்டமைப்பு இருக்குது. ரொம்ப காலமாக இந்த கட்டமைப்பு விஞ்ஞானிகளுக்கு தெரியல. 70-75 ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அதில் திடீர்னு பார்க்கும்பொழுது ஃபேஸ் கான்ட்ராஸ்ட்டுங்கிறது லைட்டு ஒளியையே ஸ்கேட்டரிங் பண்ணக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு மைக்ரோஸ்கோப். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பளிச்சுன்னு தெரியும். இப்போ தண்ணிக்குள்ளே ஐஸ் இருந்ததுன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியறதில்லை, மிதந்தா தெரியும். தண்ணிக்குள்ளே ஐஸாகவே இருந்ததுன்னா ரெண்டு ஒரே இந்த என்ன சொல்லுவாங்க, ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரே மாதிரி ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ்னால் தெரியாது. கண்ணாடி மாதிரி அதே ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய கிளிசரின் மாதிரி ஒரு பொருளை கண்ணாடியை உள்ளே போட்டோம்னா வெளியே இருக்கிறது மட்டும் தெரியும், கண்ணாடி உள்ளே இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. அப்போ ரெண்டுத்துக்குமே ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ்.
இது ஃபேஸ் கான்ட்ராஸ்டில் கொண்டு வந்த உடனே ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு நாடி பிராணன் ஸ்கஃபோல்டு இருக்குது. நம்ம உடம்புல நினச்சிட்டு இருக்கோம் செல்லுக்குள்ளேயே. அப்போ அமீபாவுக்கும் ஒரு நாடி பிராணன் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்கஃபோல்டிங் சொல்லக்கூடிய வலைப்பின்னலுக்குள்ளே தான் அந்த அமீபாவுக்கு ஒரு ஷேப் கிடைக்குது, பாரமீசியமுக்கு ஒரு ஷேப் கிடைக்குது. ஒவ்வொரு ஆல்கா பாசிகளுக்குள்ளலாம் ஒரே ஒரு செல்லு, ஆனால் அதுக்கு கை கால்கள் உருவமெல்லாம் இருக்கிறத பார்க்கணும். இது எப்படி இந்த ஷேப் அது மெயின்டைன் பண்ணுது? இப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று அதை பிடிச்சி வச்சிருக்குது. இப்போ கட்டமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்கியூட் போர்ட்லேயும் கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். சர்க்கியூட் ஒன்று மேலே ஒன்று போடாமல் கிராஸ் ஆகாமல் அது இது இடம் விட்டு செல்ல வேண்டிய பாதை போய் கொண்டு போய் சரக்கு சேர்க்கறதுக்கு அதை தான் நம்ம நாடி அல்லது பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம வள்ளின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் இஷ்டம் போல் சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் இஷ்டம் போல் சொல்லலை. இதெல்லாம் வேத உபனிஷத்தில் இருக்கக்கூடியது. பிரஸ்னோபனிஷத்தில் பிராணன் எப்படி வேலை செய்யுது, அது நாடிகளாக எப்படி இருக்குதுன்னு ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த இடத்துல முருகன் அந்த வள்ளியை பயன்படுத்தி அழகான பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்கிறார். அதுதான் நமக்கு சரீரமாகவும் மனமாகவும் உடலாகவும் இருக்குது. சூக்ஷ்ம சரீரம் என்ன சொல்லுதோ அதை ஸ்தூல சரீரம் செயல்படுத்தும். ஸ்தூல சரீரத்தில் ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டதுன்னா அது சூக்ஷ்ம சரீரம் நாடி பிராணன்லேயே அது பாதிக்கும். நம்ம உடம்புல காணப்படுகின்ற மச்சங்கள், ஒரு வெண்திட்டு, இதெல்லாம் திடீர்னு அந்த குழந்தை பிறக்கும் போதே வெள்ளை திட்டோட பிறந்துருச்சுங்க, ஒரு மச்சம் பெருசாக இருந்ததுன்னா சொல்கிறோம் இல்லையா, அது உண்மையிலே சென்ற பிறவிலே அந்த உடம்புல ஏற்பட்ட ஒரு காயமாக இருக்கும். இதெல்லாம் நிரூபிச்சிருக்காங்க விஞ்ஞானப்படி. போன பிறவியில் ஒருத்தனுக்கு குண்டடிப்பட்டு இறந்தவனுக்கு இந்த பிறக்கில் பிறக்கும்போது அவன் மார்பில் வெள்ளை புள்ளியோடு அவன் பிறந்திருக்கிறான். அவனுக்கு போன பிறவியில் நினைவு வந்தது. நினைவு வரும்போது சொல்லும்போது, நான் தான் இந்த பிரகாஷன் சொல்லக்கூடியவன், என்னை 2 பேர் சுட்டுட்டாங்க, அது என் மார்பில் குண்டு பாஞ்சதுன்னு சொன்னாங்க. அவன் சொன்னான். ஆனால் அவன் மச்சம் அதுன்னு அவனுக்கு தெரியாது. விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஊரில் தான் இறந்துருக்கிறான் போன ஜென்மத்தில். அந்த ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவன் சொன்னபடி அந்த பிரகாஷுங்கிறவனுக்கு மார்பில் தான் அடிபட்டுருது. அதே இடத்துல இவனுக்கும் அந்த வடு இருக்குது. இப்போ சூக்ஷ்ம சரீரம் எல்லாமே ஒவ்வொரு ஜென்மத்திலும் இருக்கிறத தனக்குள்ள ஒரு நாடி பிராணனில் அது வச்சுக்குது. அது கட்டமைப்பு. அதன் அடிப்படையில் தான் ஒரு உடல் வாகாகவும் உயரமாகவும் இருப்பதற்கும் அவர்களுடைய உள் உறுப்புகள் கணையம் போன்றதும் கல்லீரல் போன்றதும் நல்லபடி வேலை செய்வதற்கும் இந்த நாடி பிராணன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் நாடி சுத்தி பிராணாயாமம்ன்றது போன்றதெல்லாம் நம்ம செய்தோம்னா அது நாடிகளை சுத்தம் பண்ணி ஸ்தூல உடம்பையும் சுத்தம் பண்ணிடும். இப்போ இது இப்படி கண்டர் அனுபூதியில் நம்ம கொஞ்சம் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்த்து நம்ம பார்ப்போம், தப்பு கிடையாது. அப்படிப்பட்ட நீ வள்ளியை உணரும் மணவாளா, வள்ளிக்கு பணியா என வள்ளி பதம் பணியும், இதே வேலைன்னு சொல்லி வள்ளியினுடைய பாதத்திலேயே கிடக்கிறியே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரம்மம் தானே ஒரு வலைப்பு நிலை உண்டாக்கி அதில் பொருந்தி இருக்கிறது. எப்படி ஒரு சிலந்தை தானே ஒரு வலைப்பு நிலை உண்டாக்கி அதிலே அது வாழ்குது, அதுபோல் பிரம்மம் தன்னையே நாடி பிராணனாக சிருஷ்டி செய்து கொண்டு அதலுக்குள்ளேயே அது இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம பிரபஞ்சங்கிறோம். அந்த நாடி பிராணன் தான் நம்முடைய சரீரம். அதுக்குள்ளே இருக்கின்ற அறியும் சக்தி தான் பிரம்மம். இப்போ நான் என்று எது இருக்கிறதோ அது உண்மையிலே பிரம்மம். அது நாடிகளும் பிராணனோடும் சேர்ந்து இருக்கும்போது ஜீவன், பிராணி அப்படின்னு பேர். இந்த பிராணோட துணை இல்லாமல் அது இருந்துருச்சுன்னா அது ஆத்மா அல்லது பிரம்மம். இப்போ ஞானிகளும் ஜீவன் முக்தர்களும் நிர்விகல்ப சமாதியில் இருக்கின்ற யோகிகளும் இந்த நாடிகளிலிருந்து விடுபட்டு ஆத்மாவாக அவர்கள் உணர்கிறார்கள். இந்த ஆத்மா நான் என்கின்ற அறிவு நாடி சரீரம் போன்றவற்றோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அதுக்கு சிதாபாசன்னு பேர். அறிவினுடைய நிழல். அந்த அறிவு நிழல் இந்த வலைப்பினில் பட்டிருக்கிறது. என் சரீரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்தில் இந்த எங்கும் இருக்கின்ற ஆத்மா அங்கே பொருந்திருக்கிறது. அங்கேயும் இருக்கும் இல்லை. இதுதான் என்னுடைய சரீரம், சூக்ஷ்ம சரீரம்னா இது என்னுடைய சூக்ஷ்ம சரீரம், இது ஸ்தூல சரீரம். எங்கும் இருக்கின்ற ஆத்மா இந்த பானைக்குள்ளும் இருக்கிறது, இதுக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா.
அப்போ இதில் இருக்கின்ற ஆத்மாவுக்கு சிதாபாசன்னு பேர், வெளியே இருக்கிற ஆத்மாவுக்கு சைதன்யம் சித்துன்னு பேர். அப்போ வெளியே இருக்கின்ற ஆகாயமும் இதுக்குள்ளே இருக்கிற ஆகாயமும் வேற வேறையானா எல்லாம் ஒன்று தான். இப்போ இது நகர்ந்ததுன்னா ஆகாயத்தில் தான் இது நகருது, ஆகாயத்தை எடுத்துகிட்டு போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இந்த ஆகாயம் இதுக்குள்ளே எப்பொழுதும் இருப்பது போலவும் ஆத்மாவும் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை பிரகாசித்துக்கிட்டு இருக்கும். எப்படி இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொங்கு இருந்து இந்த மேண்டலுங்கிறாங்க, அது ஒளியே கிடையாது, அது ஒளி இல்லாதது. அதுக்குள்ளே கொஞ்சம் கெரசின் ஊற்றி பம்ப் பண்ணி வேப்பரைஸ் பண்ணி அது உள்ள ஸ்ப்ரே பண்ணி அதை குளித்து விட்டோம்னா அது எரிந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணுது. அப்போ எப்படி அதுக்கு வெளிச்சத்தை உண்டாகுச்சு? அந்த வெளிச்சம் கொடுத்தது யார்? அந்த கெரசின், அந்த சீமெண்ணெய், அந்த மண்ணெண்ணெய் தான் ஆவியாகி ஒளிர்ந்து வெப்பத்தை தருது. அது இருக்கின்ற இடம் அந்த இடத்துல பல்புமாக இருக்கிறதுனால அங்கேருந்து வெளிச்சம் வராமல் இருக்குது நமக்கு. இப்படி பார்க்கும் பொழுது இந்த சரீரம் இந்த பெட்ரோமாக்ஸ் லைட் பல்பு மாதிரி உள்ளுக்குள்ளே பிரகாசிக்குது. பிரகாசிக்குதுன்னா என்ன? அறிவோடு இருக்குதுன்னு அர்த்தம். அது உடம்பெல்லாம் நிறைவு இருந்தாலும் உடம்புக்கும் அறிவு வந்துடுச்சு. நமக்கு கிள்னா டக்குன்னு நமக்கு தெரியுது, உடம்புக்கு அறிவு இருக்குது, அது தானே அதை உடச்சிக்கும். எறும்பு கடிச்சதுன்னா அப்படி தட்டி விட்டுடும். இந்த உடம்புக்கு யார் அறிவு கொடுத்தது? சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு யார் அறிவு கொடுத்தது? ஆத்மா. அவர் மட்டும்தான் அறிவு, அவர் மட்டும்தான் பொருள். பொருளாவது சண்முகனே, அவர் தான் பொருள், மீதி பிறலாம் நாமரூபம். இப்போ இது புரிஞ்சுக்குவோம். இப்போ ஏன் அவரை நிஷ்டூரன் அப்படிங்கிறார்? பொல்லாதவன் ஏன் சொல்லணும்? ஏன்னா நம்ம தப்பு செய்தால் அதற்கு வேண்டிய தண்டனையை அவர் கொடுப்பார், நல்லது செய்தால் அதுக்கு உண்டான வெகுமானத்தையும் கொடுப்பார். அதனால் எல்லாரும் தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒவ்வொருத்தருடைய தர்மமும் அதர்மமும் அதற்கு உண்டான பிரதிபலனை தந்தே தீரும். இன்றெல்லாம் என்றாவது ஒரு நாள் இன்று நாம் செய்த அதர்மங்கள் உடனடியாக நமக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்கலாம். அதர்மம், ஒருத்தர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் செய்து கொடுக்குறேன், இவ்வளோ ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு அவர் நம்பி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் 6 மாதமாக இழுத்தடிக்கிறாரு. அப்புறம் ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டேங்கிறாரு. அப்புறம் பார்த்தா ஊர்லே இல்லைங்கிறாரு. அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? முடியல. அவர் மனம் வாடுது இல்லையா? தனக்கு வச்சுருந்த அந்த காசை எவ்வளோ செலவுகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதிலே நம்ம பிழைச்சிக்கலாம்னு நினச்சும்போது இருக்கிற ஒரு ஆதாரமும் போயிடுது. என்னால் பிழைக்க முடியாத அளவு இருக்குது. இப்போ அவன் மனம் எவ்வளோ கஷ்டப்பட்டதோ அதுக்குண்டான தண்டனையை அவனும் பெறணும் இல்லையா? அவனுக்கு எப்போ கொடுக்க முடியும்? அவனும் கடன் வாங்கி இது பட்டாதானே தெரியும். அவன் கடன் வாங்க மாட்டானே. இப்போ தான் அவன் மற்றவங்க காசில் இருக்கிறானே. அப்போ இன்னொரு தடவை பிறக்க வச்சு கடன் வாங்க வைப்பார். அதனால் பொல்லாதவன். இன்னைக்கு கொடுத்து வருத்தப்பட்டான் பார்த்தீங்களா? அவனை மறுபடியும் அவன் கேட்காமலே கொண்டாந்து கொடுப்பார். எப்படி சங்கரர் ஒரு நாள் நெல்லிக்காய் கொட்டதுக்காக வானத்திலிருந்து பொன்மழையாக கொட்டுறதா செய்தார் இல்லையா? அந்த அம்மா எதிர்பார்த்தாங்களா? கொடுத்தது நெல்லிக்காயை, பெற்றதை தன்னமழையை. கொடுத்தது என் தன்னை, பெற்றது உன் தன்னை. இதில் யார் கெட்டிக்காரன்? நான் தான் ஏன் கெட்டிக்காரன். நெல்லிக்காய் கொடுத்துட்டு ₹1,00,000 வாங்கிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ ஒரு பொல்லாதவன் தான். பொல்லாதவன் அந்த ஆள் ராபின்ஹுட் மாதிரி இங்கே பிடிங்கி அங்கே கொடுக்குறான். தீயவர்கிட்ட அந்த பிடிங்கி நல்லவர்களுக்கு கொடுக்குறான். அந்த ராபின்ஹுட் மாதிரி இருக்கு. அதனால் அதனால வேடிக்கையாக அவர் சொல்கிறாரு, நீ நிஷ்டூரன். நிஷ்டூரன்னா பொல்லாத ஆள் அப்படின்னு ஒரு பேர். இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அசுரர்கள் வந்துட்டோம்னா நீ அழகான குமரன்னு நினைக்கக்கூடாது. உன்னோட தன்மையே வேற. கண்ணன் கூட பாருங்க, கோபியர்களோடு இருக்கும் பொழுதும் நண்பர்களோடு இருக்கும்போதும் அவர் குழந்தை மாதிரி இருக்கிறான், விளையாட்டுத்தனமாக இருக்கிறான், சீண்டிகிட்டே இருக்கிறான். பின்னல பின்னின்று இழுப்பான், அவர்கள் திரும்பவும் முன்னே சென்று மறைவான். அப்புறம் தெருப்பூதி எடுத்து சாரியில் போடுவான், புத்தம்பது சேலையில் தெருப்பூதியே கொடுப்பான். இப்படி செய்வான். திரும்ப நான் உனக்கு பூ வைக்கிறேன்னு சொல்லுவான். திரும்பி வைப்பான்னு பார்த்தோம்னா ஆளே இருக்க மாட்டான், தோழிக்கு வைப்பான். இப்படிலாம் பாரதியார் பாடி இருக்கிறார்ல. தீராத விளையாட்டு பிள்ளை, தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை. அப்படி என்னப்பன் என்னையன் என்றால் கொடுத்துருவான், இல்லைன்னா தட்டி பறிப்பான். கையில் வச்சிருக்கும்போது தட்டி பறிச்சிடும். இப்படி ஒரு குறும்புக்கார பையன், பொல்லாதவன் அப்படிங்கிறாங்க கண்ணன். ஆனால் உண்மையிலேயே அவன் அவ்வளோ கனிவாகவும் எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியவனாக இருக்கிறான். யாரும் அவனை
கரை வச்சு இவன் இப்படி பண்ணிட்டானே ஒருத்தரும் சொன்னதே இல்லை. ஆனால் அந்த மத யானை வருது இல்லை, அந்த மாமங்காரன் வீட்டுக்கு போகிறான், குழந்தையிலேருந்து கொல்றதுக்கு முயற்சி செய்தான் இல்லையா இரண்யகசிபா. அவன் பேர் என்ன? கம்சன். அவங்க அண்ணன் தம்பி தான் 2 பேரும். ஒரு பிறவியில் இரண்யகசிபு, ஒன்றத்துலேயும் எங்க கம்சன். அப்போது சானூர மல்லன் அப்படின்னு 2 முரட்டு ஆளுங்களை, குஸ்தி பயில்வான்ற. இது சின்ன பையன் தானே வரான், அங்கே ரோட்டில் நில்லுங்க, அந்த பையன் உள்ளே வருவான், அரண்மனைக்குள்ளே வரும்போது தட்டி எடுத்துருங்க அப்படின்னு 2 முரட்டு ஆளுங்களை அமைச்சிருக்கிறான் கம்சன். இந்த சானூர மல்லன் 2 பேரையும் பம்பரை மாதிரி சுழட்டி வீசுற. ஆடாடா. அப்புறம் குவாலயாப்பியிடம்னு ஒரு யானை, அது இருக்கிறதுலே ரொம்ப முரட்டுத்தனம் தந்தையோட, அதை கொண்டு வந்து அவனை போட்டு மிதிக்கலாம், அதை மிரட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறார். அது பலராமன் அவனும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு துதிக்கையை பிடிச்சி சுழட்டி வீசுறான். இப்போ அவன் பொல்லாதவன் தானே. வீரன் வந்துட்டாக்கா அவனுக்கு இணை யாருமே கிடையாது. அப்புறம் அவன் தலையை கொய்து தரன்னு இழுத்துட்டு போனான் கம்சனை. அப்படி தண்டனை கொடுக்கக்கூடியவன். அதனால நிஷ்டூரன். நிராகுலன். ஆகுலம்னா துன்பம், துக்கம். எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு ஆனந்தமாக இருக்கின்றவன் முருகன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆத்மா அப்படிப்பட்டது. ஆத்மா எப்பொழுதும் நிராகுலம், அதற்கு துக்கம் என்பதே கிடையாது. ஆத்மா எது அப்படின்னு கேட்டோம்னா, உங்களுக்குள்ள ஆத்மா எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நீங்கள் தான் ஆத்மா. தயவுசெய்து எப்பொழுதுமே நான் ஆத்மான்னு சொல்லி பழகுங்க. எனக்குள்ள ஆத்மா இருக்கிறது, எனக்குள்ள கடவுள் இருக்காரு சொல்லாதீங்க. அப்போனா உங்களை நீங்கள் என்னமோ உங்களுக்குள்ள ஒழிச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு நினச்சி. உங்களுடைய நான் என்பதே அவர் தான். இப்போ எந்த ஒரு நான் கண் வழியாக பார்த்து, காது வழியாக கேட்டு, நாக்கு வழியாக சுவைக்கிறதோ, மனம் வழியாக இன்பத் துன்பத்தை அனுபவித்து, அறிவு வழியாக அறிந்து கொண்டும் அறியாதது வைத்து கொண்டும் எது இருக்குதோ அந்த நான் ஒன்று இருக்குது இல்லையா, அது பேர் சிதாபாசன். இந்த பஞ்சில் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி, இந்த பஞ்சில் இருக்கக்கூடிய ஆகாயம் மாதிரி. அப்போ வெளியேற ஒரு தண்ணி இருக்குது, அது வெளி தண்ணி. இதை பஞ்சு உள்ள நினச்சி எடுத்த உடனே இதுக்குள்ளேயும் தண்ணி வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ளே தண்ணி இதுக்கு சொந்த மாதிரி தெரியுது இல்லையா. அப்போ இது ஈரமாக தெரியுது இல்லையா. பஞ்சு ஈரமாக இருக்குதுங்கிறாங்க. பஞ்சு ஈரமாக இருக்குது, தண்ணி தாங்க ஈரமாக இருக்குது. நாம் இப்போ என்ன சொல்கிறோம், பஞ்சு ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆடை ஈரமாக இருக்குது, தண்ணி தான் எப்போவுமே ஈரமாக இருக்குது. இப்போ இது மனம்னு வச்சுங்க, மனம் அறிவோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலேயே அங்கே அறிவு தான் இருக்குது, மனம் அதை பிடிச்சி வச்சிருக்குது. இப்படி சொல்லும் பொழுது இது பேர் சிதாபாசன், பிரமாதா, அறிபவன் அப்படின்னு அர்த்தம். அறிபவன், மறப்பவன். இதுக்கு அறிவு இருக்கும், அறியாமையும் இருக்கும். ஏன், இந்த பஞ்சாச்சே, பஞ்சுக்கு அறிவு கொடுத்துருக்குது. பஞ்சுக்கு என்ன அறிவு இருக்கிறோம், அறிவு கொடுத்தாச்சு. என்ன அறியும், இது பானையை தானே முதல்ல அறியும். அது முதல்ல பானைக்குள்ளே தானே இருக்குது. நான் யார் அப்படின்னு தேடும்போது அதுக்கு அறிவு கொடுத்தாச்சு. நான் யாருன்னு ஆத்மான்னு சொல்லுமா என்ன, தெரியாது. இப்போ பஞ்சில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இதுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன், மற்ற அதுக்குள்ளே வேற ஒருத்தர் இருக்கிறானே. எனவே நான் உடம்பு, சரீரம், நான் குண்டு, கருப்பு அப்படிலாம் அது சரீரத்தை நானுன்னு சொல்லுது. இது அறியாமை. அப்புறம் ஏதாவது பொருள் கேட்கும்போது இது என்ன, இது என்ன, இது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும். அப்போ அதுக்கு அதை பற்றி அறியாமல் இருக்குது. சிலதெல்லாம் அறியும், இதை நான் சாப்பிடுவேன், இது எனக்கு தெரியுங்க, நான் முன்னாடியே சாப்பிட்ருக்கேன்னு சொல்லி. அப்போ அறிவும் இருக்கிறது, அறியாமையும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவு அது. ஒரு அறிவு அறியாமையும் வைத்துக்கொண்டு அறிவும் வைத்து கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட அறியும் அறியாமையும் உடைய ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அது ஒரு நான். அந்த நான் உண்மையிலேயே பரம்பொருள் ஆத்மாதான். ஏன் இப்படி அப்படிப்பட்ட ஒரு நான் சிதாபாசனா ஆச்சு? எங்கே ஆச்சு? அது எப்பொழுதுமே அது சித்து தான். பஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால பஞ்சை அறிந்து பஞ்சாக இருக்கிறது. பஞ்சை நான் என்று சொல்கிறது. அது இப்போ நான் என்பது என்ன, பஞ்சை நான் என்று சொல்கிறோம், சரீரத்தை நான் என்று சொல்கிறோம். விஞ்ஞானத்தையும் இந்த மனதையும் சரீரத்தையும் நான் என்று சொல்கின்ற ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அதுதான் சிதாபாசன். அந்த சிதாபாசன் உலகத்தை அறியும். ஆத்மா
தன்னை அறியும். சிதாபாசன் உலகத்தை அறியும். தன்னை அறியுமான்னா அது அறியவே அறியாது. ஏன்னா அறிவதற்கு ஆத்மா தான் முடியும். ஆத்மா தன்னை அறியும் பொழுது சிதாபாசன் மூலம் அறிவானா? இப்போ இங்கே இருக்கிற பஞ்சில் இருக்கக்கூடிய ஆத்மா, வெளியே இருக்க ஆத்மா நான் என்று இது அறிவதற்கு இது பஞ்சையா பயன்படுத்தும்? அதுதான் அறிவாச்சே. அதனால இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய பஞ்சுக்கு சூழ்ந்திருக்கின்ற ஆத்மா தன்னை அறியும் பொழுது அதன் எதன் துணையும் தேடுவதில்லை. பஞ்சின் துணையோ சிதாபாசனோ அதுக்கு வேண்டியதில்லை. சிதாபாசன் எப்போ வேணும்? உலகத்தை அறிவதற்கு. தன்னை அறிவதற்கு நீங்கள் சிதாபாசனை பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் நீங்கள் சுய விளக்கம் உடையவர்கள். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு மனிதன் எடுத்துக்கோம். கண்கள் நிறத்தெல்லாம் அறியுது, காது சப்தத்தெல்லாம் அறியுது. அதனால் இதுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? அதனால் இது கண் வெளிச்சத்தை அறிகின்ற அறிவு அறிகிறது, காது சப்தத்தை அறிகிறதுன்றதுனால அறிவுடையதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது மனதை கொண்டு பார்க்கும் பொழுது மனது கண்ணை அறிகிறது. இப்போ கண் அறியப்படும் பொருளாயிடுது. வெளியே பொருளை பார்க்கும் பொழுது கண் அறிவு, ஆனால் மனதை பார்க்கும் பொழுது கண் அறியப்படும் பொருள். இந்த மனம் சொல்லுது, கண் ஒரு மாதிரி கலங்கலாக இருக்குது, இந்த கண் கொஞ்சம் தெளிவாக தெரியல அப்படின்னு கண்ணா சொல்லுச்சு, மனம் சொல்லுச்சு. அப்போ மனம் கண்ணை பார்க்குது. அப்போ மனம் தான் அறிவு. கண் அறியப்படும் பொருளாயிடுது. அப்படி அறியப்படும் பொருளாயிடுது. ஆனால் உலக பொருளை பார்க்கும் பொழுது புலன்கள் அறிவு. ஆனால் மனதோடு பார்க்கும் பொழுது புலன்கள் எல்லாம் அறியப்படும் பொருள், மனம்தான் அறிவு, அவன்தான் அறிவு. ஆனால் அதுக்கு அறிவான்னு கேட்டோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய புத்தி மனதை அறிகிறது. என் மனம் துக்கப்படுது, என் மனசு கஷ்டப்படுது, என் மனசு எங்கேயோ போயிடுச்சு, அவர் என்னோ சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் எதையோ கவனிச்சுட்டு இருந்தேன், என் மனசு அங்கே இழுத்துட்டு வந்து இங்கே உட்கார வச்சேன்னா, அப்போ மனசு நீங்கள் பார்த்தா தானே இழுத்துட்டு வர முடியும். அப்போ பார்க்குறவன் அப்போ புத்தி ஆயிடுச்சு. அப்போ மனம் பார்க்கப்படும் பொருள் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு அறிவு கிடையாது தானே அர்த்தம். இப்போ அறிபவன் யாரு? புத்தி. புத்தியை ஒருத்தன் அறிகிறான், அவன் சிதாபாசன். அவன் புத்தியை பார்த்து எனக்கு இது தெரியும் இது தெரியாது, இது தெரியும் இது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் அறிவு. இது தெரியும் இது தெரியாதுன்னு இன்னொருத்தன் அறிகிறான். உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு உங்களுக்கு தெரியும்ல, புத்தியில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு தெரியுமா? அப்போ புத்தியை நீங்கள் யார் பார்க்கறது? அதுக்கு பின்னாடி என்ன உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? புலனுக்கு முன்னாடி உலகம், உலகத்துக்கு பின்னாடி புலன், புலனுக்கு பின்னாடி மனம், மனதுக்கு பின்னாடி புத்தி, புத்திக்கு பின்னாடி இந்த அகங்காரம் அல்லது சிதாபாசன். சிதாபாசனையும் அறிகிறான். ஏன்னா சிதாபாசனுக்கு அறிவும் உண்டு, அறியாமையும் உண்டு. ஏன்னா ஆபாசம், அவன் நிழல், அவன் கடன் வாங்கி அறிவில் இருக்கிறவன். இந்த பிராணனோடு மனதோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட அறிவது, சம்பந்த அறிவது, கலப்பறிவு, குழப்ப அறிவு. இந்த மனமே குழம்பி போன குட்டை. அதில் நீங்கள் போனால் உங்களுக்கு என்ன தெரியும்? அது தெள்ள தெளிவாக இருந்ததுன்னா உங்கள் அறிவும் தெள்ள தெளிவாக இருக்கும். மனது குழம்பி இருப்பதனால அதில் இருக்கின்ற அறிவும் குழப்பத்தை தான் அறியும். மனம் எப்பொழுதும் புலன்களை சார்ந்து இருக்குது, புலன்களையே அறிஞ்சிட்டு இருக்குது, புலன்களோ உலகத்தை அறிஞ்சிட்டு இருக்குது. கடைசியில் உள்ள இருக்கிற சிதாபாசம் எதை அறிவான்? மனதை அறிவான். மனம் எதை அறியுது? புலன்களை. புலன்கள் எது இருக்குது? உலகத்தை. அப்போ சிதாபாசம் எதை அறிவான்? உலகத்தை தான் அறிவான். அப்போ உலகத்தையே அறிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிவு இருக்கிறது, சரீரத்தை அறிகின்றது. சரீரத்தை நான் என்றும் சரீரத்தை வெளியிருக்கிறது எனது என்றும் சொல்கிறது. அதுதான் அமரும் பதி. அமர்ந்திருக்கின்ற இந்த பதி இந்த உடம்பையே நானுன்னு சொல்லிட்டு, இதுக்குண்டான உறவுகள்னு சொல்லிட்டு, எனதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறோமே, இதுலேருந்து நான் எப்போ வெளியே வருவேன் அப்படின்னு சொல்றார். இந்த சிதாபாசன் உலகத்தை எல்லாம் அறியுது இல்லையா? ஆத்மாவே அறியணும் அப்படின்னு அது ஆசைப்பட்டதுன்னா அப்போ அறிபவன் யாரங்க? சிதாபாசனா? அப்போ சிதாபாசன் அறிகிறான்னா ஆத்மா அறியப்படும் பொருள் ஆகிடும் இல்லை? ஆகாது. அப்புறம் ஆத்மா எப்படிப்பட்டது? சிதாபாசனுக்கு அறிவு கொடுக்குறவன். அப்போ ஆத்மாவே அறிவை ஒன்று இருக்குமா? இருக்காது.
எனவே சிதாபாசனை அறிகின்ற அந்த அறிவுக்கு சாட்சின்னு பேர். அந்த சாட்சி தான் ஆத்மா. அது எப்பொழுதுமே உங்ககிட்ட இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆத்மா நிராகுலம். அதில் துக்கம் என்பதே இல்லையா. ஏன்? எந்த ஒரு ஆத்மா மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அப்போ மனதில் இருக்கிறதெல்லாம் தனதுன்னு அறியுமில்ல. இந்த பானையை பார்த்து நானுன்னு நினைச்சிடுச்சு இல்லை. அப்போ இந்த பஞ்சை நானுன்னு தானே அந்த ஆத்மா நினைக்கும். அப்போ பஞ்சை நான் என்று நினைக்கின்ற, மனதை நான் நினைக்கின்ற ஆத்மா மனதில் என்னெல்லாம் இருக்குதோ அது நானுன்னு சொல்லும். மனசில் துக்கம் இருந்தால் நான் துக்கின்னு, மனசில் சுகம் இருந்தால் நான் சுகின்னு சொல்லும். அப்போ நாம் எல்லாம் சுகதுக்கிகளாக இருப்பதெல்லாமே அது ஆகுலம்ங்கிறாங்க, துன்பங்கள்னு அர்த்தம். சிதாபாசனுக்கு தான் எல்லா துன்பங்களும், ஆத்மாவுக்கு துன்பமே கிடையாது. அதான் நிராகுலம். அப்போ நான் ஆத்மாவை எப்போ ஆவேன் சார்? சுவாமி சொல்லுங்க அப்படின்னு. ஆத்மா தான் எப்பொழுதுமே. நீங்கள் எப்பொழுதுமே நிராகுலம். நீங்கள் என்ன பண்ணீங்க? அறியாமையினால் அனாதி காலத்திலிருந்தே எப்போத்துல இருந்தோ தொடக்கம் இல்லாமல் மனதிலேயே நாம் குடிகொண்டிருக்கிறோம். மனதே நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ மனதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உடம்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஜீவன்கிறதுலாம் என்ன? உடம்பை நான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்மாதான். எப்பொழுது இந்த உடம்பின் மீதும் இந்த மனதின் மீதும் ஒரு வைராக்கியம் பிறந்து, சே இது நான் அல்ல, இதை போய் கட்டிட்டு இத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு ஒரு விவேகம் வந்த பிறகு என்ன ஆகும்? நாம் தன்னை அறிகிறோம். ஆத்மா எதை கொண்டு அறிந்தது? தன்னை கொண்டே அறியுது. ஏன்னா அதுதானே விளக்கு. வெளியே இருக்க உலகமெல்லாம் விளக்குற விளக்கு கண்ணு. கண்ணை விளக்குற விளக்கு மனம். மனதை விளக்குற விளக்கு புத்தி. புத்தி விளக்குற விளக்கு சிதாபாசன். சிதாபாசன் விளக்குற விளக்கு ஆத்மா. அதுதான் நான். அதை யாராவது விளக்குவாங்களா? அப்படி ஏதாவது விளக்குச்சுன்னா அதுதான் நீங்கள். எது விளக்கோ அது நீங்கள். மீதெல்லாம் விளங்குவன, உங்களுக்கு விளங்குவன. அப்போ நீங்கள் விளக்கு. விளக்க பார்க்கறது இன்னொரு விளக்கு வேணுமா? விளக்கு எரிதான்னு பார்க்கணும், விளக்கு எடுத்துகிட்டு போ, இருட்டில் போய் முட்டிக்கு போகிறேன்னு சொல்லுவாங்களா? அப்போ ஆத்மா விளக்காக இருந்து கொண்டு தனக்கு ஒரு விளக்கு வேணுமா? அது சுய விளக்கம், சொப்பிரகாசம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சொப்பிரகாசமாக இருப்பது, சுய விளக்காக இருப்பது, அந்தர்ஜோதியாக இருப்பது, இதெல்லாம் பகிர் ஜோதி. கண்ணு வெளி ஜோதி, மனம் அதை பார்க்குற இன்னொரு ஜோதி. இதெல்லாம் ஜோதிகள். இந்த ஜோதிகள்லாம் ஜோதியாக, ஜோதிர் ஜோதி. அதுக்கு ஒரு ஜோதி இல்லாத ஒரு பிரகாசம் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. அதுதான் முருகன். அவன்தான் பிறவான் இரவான். அடுத்த பாட்டில் சொல்வார், பிறவான் இரவான். அவன் பிறப்பதும் இல்லை, அதனால் அவன் நிராகுலன். அவன் இல்லை, நாம். எவன் ஒருவன் கந்தனாக தன்னை நினைக்கிறார்களோ, தன்னுடைய ஆத்மாதான் முருகன் நினைக்கிறார்களோ, அவன் பாவம் பழியற்றவன், புண்ணிய பாவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், துன்பமே இல்லாதவன். ஏனென்றால் துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் இடமாகிய அவன் சரீரத்திலிருந்து விடுபட்டவன். எங்கேயாவது வெளியே போயிட்டானா? இல்லை, அதுக்குள்ளே இருக்கிறான். விவேகத்தில் அறிந்து கொண்டான். அந்த சிதாபாசன் விவேகத்தில் அறிந்து கொண்டான். என்னன்னு? நான் பெரியாத்தனமாக சரீரத்தில் சம்பந்தம் வச்சு சுகதுக்கி நினச்சிட்டு இருந்தேன். நான் ஆத்மா என்று ஆத்மாவை பார்ப்பான். அவன் ஆத்மாதான் அப்படின்னு. எப்பொழுது சுகதுக்கத்தை நாம் சரீரத்தின் இடத்தில் இருக்கிறது என்னிலம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த நிமிஷமே நாம் ஆத்மா. சிதாபாசன் தான் ஆத்மா. அப்போ இன்னொரு ஆத்மாவாகுமான்னு? சிதாபாசன் தன் தப்பை உணர்ந்துடுச்சு. இப்போ பஞ்சுக்குள்ளே இருந்துட்டு என்ன சொல்லுது? நான் என்னை அறிந்து கொண்டிருக்கிறேன். வேணும் போது அப்பப்போ பஞ்சையும் அறிவேன், பானையும் அறிவேன், பானைக்கு வெளியிருக்க உலகத்தையும் அறிவேன் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் தைரியமாக நீங்களெல்லாம் உங்கள் மனதையும் அறியுங்கள், புலன்களையும் அறியுங்கள், உலகத்தையும் அறியுங்கள். அறிந்ததனால நீங்கள் எப்பொழுதுமே துக்க கலப்பில்லாத ஆனந்தம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதனால் முருகன் நிராகுலன், நானும் நிராகுலன். தட்டுனா தடுக்கிறது. எது? சைலம். சைலம்னா மலை. சைலஜா அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். மலையில் பிறந்தவள்.
பர்வதத்தில் பிறந்தவ பார்வதி, கிரிக்கு பிறந்தவ கிரிஜா, சைலத்தில் பிறந்தவ சைலஜா. கேரளாவில் நிறைய பேர் சைலஜான்னு பேர் வச்சுப்பாங்க, கிரிஜான்னு தமிழ்நாட்டில் வைப்பாங்க. கிரி, சைலம், பர்வதம் எல்லாமே மலையை குறிக்குது. மலைமகள் என்பது நல்ல பேர், அது கிரிஜா என்றும் பார்வதி என்றும் சைலஜா என்றும் சொல்கிறோம். நீரில் பிறந்தா நீரஜா, அவ மலர் மகள் லக்ஷ்மி. இங்கே எடுத்துக்குவோம். இப்போது அந்த சைலத்து, இங்கே இருந்த சைலம் வந்து அந்த கிரௌஞ்ச மலையாக இருக்கின்ற அந்த அரக்கன், அந்த அசுரன், அந்த சைலத்தை ஊடு அற வேல் கொண்டு எரியும் அப்படின்னு அர்த்தம். தட்டுன்னா தடுக்கின்ற, தடுத்து நிற்கின்ற மலையை வேல் கொண்டு ஊடு அற எரியும் பொல்லாதவனே, விட்டு வைக்க மாட்டேங்கிறியப்பா. நிராகுலம், துன்பக்கலப்பற்றவனே, நிர்பயனே. இந்த பயம் சிறிதும் இல்லை. நம்மளை வச்சு அவங்க சொல்கிறார், முருகனுக்கு பயம் என்பதே கிடையாது, ஞானிகளுக்கும் பயம் என்பதே கிடையாது. ஜீவன் முக்தனுக்கு அவன் பயப்பட ஒன்றுமில்லை. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழிதிலும் அச்சமில்லை. யார் சொன்னார்? பாரதி சொல்றார். ஏன் அச்சம்னா, இன்னொன்றிலிருந்து தான் அச்சம் வரும். தன்னை கண்டு யாரும் அச்சுவாங்களா? என்னை பார்த்து நான் பயப்படுறேன்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்றை பார்த்து தான் பயப்படுவாங்க. இந்த ஆத்மா இன்னொன்றை பார்த்துடுச்சு. என்ன பார்த்துச்சு? எங்கும் இருக்கின்ற ஆத்மா இந்த பஞ்சுக்குள்ளையும் இருந்து இன்னொன்றை பார்த்துடுச்சு. என்ன பார்த்துச்சு? பஞ்சை பார்த்துடுச்சு. பஞ்சை பார்த்த உடனே பயந்துடுச்சு. ஏன்னா பஞ்சில் என்னென்ன இருக்குது? பஞ்சு தான் மனமாச்சே. இந்த மனத்தில் கற்பனைகளெல்லாம் வருமே, பேய் கற்பனை, கனவு கற்பனை, நனவு கற்பனை எல்லாத்தையும் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த ஆத்மா, நான் ஆத்மான்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் பார்ப்பவனாக, சிதாபாசனாக, காணும் தொழிலும் செய்யும் தொழிலும் அனுபவிக்கின்ற தொழிலும் 3 தொழிலும் செய்துட்டு இருக்கின்ற ஆளாக மாறிடுச்சு. ஏண்டா உனக்கு இந்த கேடு? பஞ்சை விட்டு வெளிவர முடியாது. ஏன்னா வெளியும் நான் தான் இருக்கிறேன். எங்கும் இருக்கின்ற ஆகாயம் பஞ்சை விட்டு வெளியே வரணுமா? நல்லா ஒரு தலையில் கொட்டி ஆகாயத்துக்கு நல்ல அறிவு கொடுக்கணும். முட்டாளே, மூடனே, நீ உள்ளேயும் வெளியும் நீ தான் இருக்கிற. நீ உள்ளே இருப்பவன் ஒன்று, வெளியே இருக்கிறது உலகம் நீ நினைக்கிறதெல்லாம் இந்த மனம் தருகின்ற பிராந்தி. இந்த மனதில் அந்த பிராந்தி இருக்குது. இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ பிராந்தி ஆயிட்டியேடா, நீ விமரம். இந்த பஞ்சை நான் என்று நினைத்து கொண்டு இதில் இருக்க கஷ்ட நஷ்டங்களை நானும் நினச்சிட்டு இருந்தேனே. பஞ்சுக்கு அறிவு தருபவன் நானாச்சா? நானே விளக்கு, நான் அணையா விளக்கு. இல்லக விளக்குவது இருளை கெடுப்பது, பல்லக விளக்குவது பலரும் காண்பதுன்னு பாடியிருக்கிறார். வீட்டில் இருக்க விளக்கு வீட்டெல்லாம் காட்டும், உள்ள இருக்கிற பொருளெல்லாம். பல்லக விளக்கு சூரியன் பலரும் காண்பது, எல்லாரும் பார்க்கும்படி காட்டுறார். நல்லதை விளக்குது நமசிவாய. நமக்கு உள்ள ஒரு விளக்கு இருக்குது, அது நமசிவாய, அதுதான் சிவன், அதுதான் முருகன். அதை தவிர வேற விளக்கு இருக்கா நம்மக்கிட்ட? உங்கள் சரீரத்தில் ஒரு விளக்கு இருக்குது, அது கனவுல வெளிச்சம் போட்டு கனவெல்லாம் காட்டுது, நனவுல வெளிச்சம் போட்டு உலகத்தையெல்லாம் காட்டுது. நீ எது அமைதியாக சிந்தனை செய்துட்டு இருந்தா உங்கள் மனதை வெளிச்சம் போட்டு மனதில் இருக்கிறதெல்லாம் காட்டுது. புத்தியில் அறிவும் அறியாமையும் அதுதான் காட்டி கொடுக்குது. அதை தவிர வேற விளக்கு உங்ககிட்ட இருக்குதா? ஒரே ஒரு விளக்கு தான். சரி, அவருக்கு ஒரு விளக்கு இருக்குது, இது ஒரு விளக்கு இருக்குது. அந்த விளக்கு பாருங்க, எப்படி பார்ப்பீங்க? விளக்கு பார்க்குமா? விளக்கு தன்னையே அறியும், இன்னொன்றை பார்க்காது. இன்னொரு பொருளாக அது பார்க்கும். தன்னையே இன்னொரு பொருளை பார்க்குமா என்ன? தன்னை அறியும் பொழுது தானே அறிந்து கொண்டிருக்கும். அதனால அந்த விளக்குக்கு எதை கண்டு பயம்? இருட்டு தானே பயம். விளக்கு இருக்கிறதுல இருட்டு எங்கே இருக்குது? இந்த மனமெல்லாம் இருள். இப்போ பாருங்க, உலகம் இருளோன்னு இருக்குது. சூரியன் லைட்டு போட்டவுடனே கண்ணுக்கு தெரியுது. இப்போ கண்ணுக்கு வெளிச்சம் வந்துடுச்சு இல்லையா? இப்போ வெளிச்சமாக இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுக்கு வெளிச்சம் வந்துடுச்சு. அப்போது கண்ணை ஒருத்தன் பார்க்குறான் மனம்னா, மனம் வெளிச்சம்னா கண் இருள் தானே. ஒருவேளை மனம் வெளிச்சம் கொடுக்கலன்னா கண் என்ன ஆகும்? இருளாயிடும் இல்லை? ஆழ்ந்த உலகத்தில் மனம் இல்லை, இப்போ கண்ணு தெளிச்சா ஒன்றும் தெரியலையே. லைட்லாம் அடித்து பார்க்குறாங்க கண்ணை, அவன் குரட்டை விட்டு தூங்குறான். மனம்தான் வெளிச்சம்.
அப்போது கண் பார்க்கலன்னா உலகம் இருள். நீ கண்ணை மூடிடுங்க, உலகம் இருட்டாயிடுச்சா? அப்போ உலகம் இருள். கண்ணு திறந்தோம்னா கண்ணு வெளிச்சம் கொடுக்குது, அதனால் உலகம் தெரியுது. அப்போ கண் ஒளி. சரி, மனம் பார்க்கலன்னா கண்ணுக்கு வெளியே இருக்குமா? அப்போ இருள். இப்போ கண்ணு கூட இருள். புத்தி பார்க்கலன்னா மனசுக்கு வெளிச்சம் கிடைக்குமா? அப்போ புத்தியை பொறுத்த வரைக்கும் மனசு இருள், எல்லாமே இருளாயிட்டாங்க. இப்போ புத்தியை யார் பார்க்குறாங்க? சிதாபாசன் பார்க்குறான், அவன் தான் ஒளி. அப்போ அப்போ புத்தியும் இருள். சிதாபாசன் யார் பார்க்குறாங்க? ஆத்மா, சாட்சி. அப்போ அவனும் இருள். அந்த இருள் பேர் தான் அறியாமை. அறியாமையே முதலீடாக கொண்டு இருக்கின்ற ஒரு பொருள் இந்த அந்த கரணம். அது காரண சரீரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இருளுக்கு காரண சரீரம் பேர். ஆத்மா தான் விளக்கு. இங்கே ஒரு விளக்கு தான் இருக்குது. அவர் சூரியனுக்கும் விளக்கு அவர் தான், அதை பார்க்கின்ற உயிர்களுக்கும் அவர் தான் விளக்கு. எல்லாருக்கும் அவரே விளக்கு, ஒரே விளக்கு தான் இருக்குது. அந்த விளக்கு ஒவ்வொரு உடம்புலையும் இருக்கக்கூடிய மனசில் படும் பொழுது தனித்தனி விளக்காக தெரிகிறது. எப்படி இந்த கோயிலில் ஒரே ஒரு தீபம் பற்ற வச்சுருப்பாங்க, சுத்தீர கண்ணாடி வச்சுருப்பாங்க. அதில் ஒவ்வொரு கண்ணாடியில் அந்த பல தீபங்கள் தெரியும், ஆனால் இருக்கிறது ஒரு தீபம் தான். இப்போ எப்படி ஒரு விளக்கு பல விளக்காக மாறுதோ, இப்போ பல விளக்குகளுக்கு சிதாபாசன்னு பேர். அந்த ஒளி விளக்கு, முதல் விளக்குக்கு ஆத்மா என்று பெயர். அதுதான் முருகன், அதுதான் சிவன், அதுதான் பிரம்மம், அதுதான் கடவுள். அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் சிதாபாசனாக இருந்தால் ஜீவன். எப்போ சிதாபாசனாக இருப்பீங்க? அறிய துடிக்கும் பொழுதும், அனுபவிக்க துடிக்கும் பொழுதும், செய்ய துடிக்கும் பொழுதும். எந்த அவசரத்தில் இருக்கீங்க? பார்க்கின்ற அவசரம், செய்கின்ற அவசரம், அனுபவிக்கிற அவசரம். இந்த அவசரம்ன்றது தான் ஜீவத்துவம். ஒரு அவசரம் இருக்குல்ல நமக்கு. இந்த அவசரம் இல்லாமல் யாராக இருக்கிறாங்களா? அவசியம் இல்லாமலும் அவசரம் இல்லாமலும் இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் ஒரு உள்ளுக்கு ஒரு அவசரம் இருக்கிறது. அந்த அவசரத்தில் இருக்கின்றவன் பேர் தான் சிதாபாசன். ஏன் அப்படி அவசரத்தில் இருக்கிறான்னா, அவன் தன்னை ஆத்மா என்று தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு இப்போதைக்கு அது பிடிப்போம். இனி ஏன் அவன் நிர்பயன் என்று சொல்லப்படுறாங்கன்னா, நாமெல்லாம் பயப்படுறது வெளி உலகத்தை பார்த்து, வெளியே இருக்கிற திருடனை பார்த்தோ, நம்ம கொல்லவரனை பார்த்தோ, விலங்குகளை பார்த்தோ, விஷப்பூச்சியை பார்த்தோ பயப்படுறோம். கடன்காரனை பார்த்து பயப்படுறோம். சில பேர் டாக்டரை பார்த்து பயப்படுறாங்க. சில பேர் மேலேருந்து உயரத்துலேருந்து பள்ளத்தை பார்த்து பயப்படுறாங்க. சில இருட்டு இருந்தாலே பயப்படுறாங்க. பயம் 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 அப்படின்னு பலவிதமான பயம். அது ஃபோபியான்னு சொல்கிறாங்க. எத்தனை ஃபோபியா இருக்குதுன்னு தெரியாது. நீங்கள் கூகுளில் போய் தேடி ஃபோபியா கொடுங்கன்னா அது பெரிய லிஸ்ட்டு கொடுக்கும். அகோரோஃபோபியா, ஆக்ரோஃபோபியா, ஹைட்ரோஃபோபியா, தெர்மோஃபோபியா, அராக்னோஃபோபியா, கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு இஷ்டத்துக்கு அது பேர் சொல்கிறாங்க. எது கண்டாலும் பயத்துக்கு, இன்னொன்றை பார்த்து பயப்படுறது தான். ஆத்மாவுக்கு பயம் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, எப்பொழுது இன்னொன்றை பார்த்து விட்டதோ அப்போது பயம். அந்யத் பச்சதி அல்பம் ததன்யத் பஷ்யதி. எது ஒன்று இன்னொன்றை பார்த்து விட்டதோ அது பயம் இருக்கும். ஆத்மா இன்னொன்றை பார்ப்பதே இல்லை. இன்னும் பார்த்துட்டே இருக்கணும் சார், அது ஆத்மா இல்லை, சிதாபாசன். அப்போ சிதாபாசன் யார் சார்? அது ஆத்மா. ஏன் சார் இது இன்னொன்றை பார்த்துட்டு? அறியாமையினால அவசரத்தினால பார்த்துட்டு இருக்குது. இப்போ அறியாமையும் அவசரத்தை விட்டால் என்ன ஆகும்? சிதாபாசன் யாராயிடுவான்? சித்தாயிடுவான், முருகன் ஆயிடுவான். அப்போ என்ன இருக்கணும்? நம்ம பார்ப்பதையும் கேட்பதையும் செய்வதையும் எதையாவது தின்னு அனுபவிக்கிறதும் விடணும். விடுக விடுக, சும்மா இரு அப்படின்னு சொல்ற. சும்மா இருந்தா நீ சிவம், ஏதாவது செய்தினா நீ ஜீவன். ஜீவனும் சிவமும் ஒன்று. இந்த செயலை தான் விடணும். விடுக விடுக வினைய விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அப்படின்னு, கெடுவாய் மனனே கதி கேள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி நாம் படிப்படியாக முருகனை நானுன்னு புரிஞ்சு. நிர்பயன் அப்படிங்கிறது என்ன? பயம் சற்றேனும் இல்லாதவன் அப்படின்னா நீங்கள் தான். ஆத்மாவுக்கு பயப்படுவதற்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை. அந்யத் தத் எத் அந்யத் பஷ்யதி, அந்யத் ஸ்ருணோதி, அந்யத் சிந்தயதி.
எப்பொழுது நீ இன்னொன்றை பார்க்கிறாயோ, இன்னொன்றை கேட்கிறாயோ, இன்னொன்றை உணர்கிறாயோ, அந்த நிமிஷமே உனக்கு பயம் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளையும் பயம் இருக்கு. கழுத்தில் ஒரு நல்ல ஒரு 8 சவரன் செயினை போட்டு போனோம்னா ஆனந்தமாக தான் இருக்குது. ஆனால் வெளியே போகும்போது பயமாக இருக்குதா இல்லையா? அப்புறம் அதை மறைக்க, அப்புறம் பின் ஊசி குத்தி ஜாக்கெட்டோட பின் பண்ணிக்கிறாங்க. இழுத்தா கூட அது எவ்வளோ லாக் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. சில பேர் புத்திசாலித்தனமாக வீட்டில் வச்சுட்டு பித்தளை போட்டு வராங்க. எல்லாருக்குமே பயம் இருக்குது. அந்த பயம் இன்னொன்றிலிருந்து வருகிறது. தன்னை இன்னொன்றாக பார்க்கிறான். எனவே அவன் நிர்பயன். இப்ப முருகனுக்கு கொடுத்த அடைமொழியெல்லாம் யாருக்கு பொருந்தோம்? நமக்கு பொருந்தோம். அடுத்த பாடல். கார்மாமிசை காலன் வரில் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிர்ப்படுவாய் தார்மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மா மடிய தொடுவேலவனே அப்படின்னு இந்த பாடல். கார்மாமிசை காலன் வரில் கலப ஏர்மாமிசை வந்தெதிர்ப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே. கார்மாமிசை காலன்வரில் கருப்பு பெரிய எருமை, அது பேர் கார்மா. அந்த கருப்பு எருமை மேலே காலன்வரில் இந்த பாசக்கயிறோடு வரான அந்த யமன், கண்ணங்கரையல்னு பெரிய தொப்பையோட பெரிய மீசையோடு பளபளன்னு ஒரு கிரீடம் போட்டுக்கிட்ட, இப்படி தான் சினிமாவில் காட்டுறாங்க. அப்புறம் ஒரு கருப்பு எருமையில் வரான். அது பொறுமை. எருமை ஒரு பொறுமை, அவசரப்படாது. இவர் எங்கேருந்து வேணால் வலையை வீசிடுவார். கார்மாமிசை காலன் வரில் நீ என்ன பண்ணுவ? கலபத்து ஏர்மா அப்படின்னா, கலபம்னா மயில் தோகை, மயில். ஷிகி என்றாலும் மயில் என்று, ஷிகி வாகனன் அப்படின்னு பேர். மயில் வாகனா, நீ மயில் ஏறி வந்துடுவேரா? ஏர்மாமிசை அழகிய மயில் மீது வந்து எதிர்ப்படுவாய். நீ வந்து நிற்கும் பொழுது அவன் பயந்துடுவான் காலன். ஐயோ, இவனை இழுத்தா முருகனை வந்துடுவானே, முருகனை பிடிச்சா நம்மள அடி நடிச்சிடுவானே. இப்போ நமக்கு இந்த கதை ஞாபகம் இருக்குதா? 16 வயசுல இருந்த மார்கண்டேயன், 16 வயசுல அவன் செத்துடுவான் அப்படின்னு வந்து ஜோசியர் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் நாளைக்கு வந்துடுவான்னு தெரிஞ்ச உடனே என்னென்ன பண்ணுவோம்? இன்னைக்கு நாளை காலையில் 7:30 மணிக்கு டான்னு வந்துடுவான் காலன்னா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? இப்போ 7 மணி ஆக போகுது. அடுத்த 7 மணி வரைக்கும் என்னென்ன செய்வீங்க? ஏதாவது சந்தோஷமாக ஒரு பொருள் எடுத்து சாப்பிடுவீங்களா? அப்போ உங்களுக்கு ஏதாவது கிளுகிழுப்பையோ அழகான ஷூவோ அல்லது ஒரு நல்ல நவரத்தினத்தில் ஒரு மாலையோ அல்லது பெரிய வீடு எழுதி கொடுக்க போகிறேங்க, பங்களா உங்களுக்கு தான் சொந்தம், உங்கள் மனசு என்ன செய்யும்? நாளைக்கு சாக போகிறோன்னா. ஆமாம், அப்போ நினைப்பா, ஐயோ இப்போ இறந்துட்டேன்னா அடுத்து என்ன ஆகுன்னு தெரியலையே, நான் நல்லதெல்லாம் செய்யவே இல்லையே, அவங்கள அப்படி சொல்லிட்டனே, இப்படி சொல்லிட்டனே, என்னை ஏதாவது செய்திருவீங்களோன்னு அப்போ தான் நினைவு வரும். நாளைக்கு இறக்க போகிறோன்னு தெரிஞ்சா. ஆனால் உண்மையில் சொல்கிறேன், நாம் அடுத்த மூச்சு விடுவோமான்னு நமக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் கேரண்டி இருக்கா? மூச்சு இழுத்துட்டீங்களா? விட்டுட்டீங்களா? நல்லது. அடுத்த மூச்சு இழுப்பீங்களா? இழுத்துக்கிட்டு நம்ம மூச்சு இழுப்போன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சாகரம் என்ன பண்ணுறான்? கடைசி மூச்சை விட்டான்ல, அப்புறம் இழுக்கலைல்ல. அப்போ அது ஏதோ ஒரு கணக்கு இருக்குது அந்த மூச்சுக்கு. இப்போ கூட அந்த மூச்சு இப்போதே நிற்கலாம். அப்போ நீங்கள் மூச்சு என்றும் நிற்கலாங்கிற ஒரு உறுதி இருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன நினைக்கணும்? இதை செய்திருக்கக்கூடாது, அதை செய்யணும்னு நினைப்போம் இல்லையா? அதை அன்றாடம் நினையுங்கள். ஏன்னா மூச்சு எப்போ போகும் தெரியாது. அந்த மார்கண்டேயன் என்ன பண்ணுறான்? நல்ல வேலை, நாம் என்ன பண்ணுவோம்? சிவனை போய் பிடிச்சிக்குவோம். இந்த சிதாபாசன் தான் மார்கண்டேயன். இவன் ஆத்மாவை எங்கே இருக்கிறான்? ரொம்ப தூரத்தில் இருக்கிறான்.
சிவலிங்கமாக அது உள்ள விளக்கா இருக்குது இல்லையா. இவன் என்ன பண்ணுறான், விளக்கு ஏற்றுற தண்டா மாறிட்டான். அதுக்கும் விளக்குன்னு தான் பேர். விளக்கு கொண்டு வான்றாங்க, இருட்டாக இருக்கிற விளக்கு தான் கொண்டு வராங்க. அப்புறம் பித்தளை போட்டு துவைச்சி அதை 10 போட்டு துவைச்சி அப்புறம் விளக்கு ஏற்றுறாங்க. அதுக்கும் விளக்குன்னு தான் பேர். கீழே இருக்கிற தண்டுக்கும் ஆகுபெயர்னு பேர். அது அது செய்ய அந்த ஆகுபெயர்னா அதுக்கு இருக்குது, இதுக்கும் வந்துருச்சு. அந்த தொழிலுக்கு இது காரணமாக இருக்கு இல்லையா. இப்போது இந்த சிதாபாசன் ஒரு விளக்கு, குத்து விளக்கு. அது ஒன்றும் வெளிச்சம் கிடையாது, அதில் தீபமாக எரிவது ஆத்மா. இப்போ அந்த விளக்கு என்ன பண்ணும், ஆத்மாவை பிடிச்சிக்கும். இந்த மார்க்கண்டேயன் அந்த ஆத்மா நானுன்னு பிடிச்சிட்டான். இப்போ நம்ம கதை ரூபம் என்ன சொல்லுவோம், அவன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டான். இந்த காலன் வர்றான், வந்து மார்க்கண்டேயன் மேலே பாசகேரை போடுறான். அது சிவன் மேலேயும் விழுந்துடுச்சு. 2 சேர்த்து எடுத்தா என்ன ஆகும், சிவன் வெளி வந்து காலனை காலால் உதைச்சான். என் மேலேயே நீ வைக்கிறியா, நீ நான் பிறவாதவன் இரவாதவன் அப்படின்னு. அவன் என்ன ஆள் ஆயிட்டான். அதனால் அவன் மார்க்கண்டேயன் சிரஞ்சீவி ஆயிட்டான். அவனை கொல்லவே முடியாது, அவன் சாகவே மாட்டான். சத்தியலோகத்தில் எல்லா கல்பத்திலும் இருக்கிறான். அப்படிப்பட்டவனாக அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார் இல்லையா. அந்த மாதிரி முருகா, என் பக்கத்திலேயே சுடர் ஒளியாக, ஜோதிக்கு ஜோதியாக, என் ஜோதிக்கு ஜோதி தரும் ஜோதியாக நீ இருந்து கொண்டிருக்கிறல்ல. காலன் என்ன பண்ணுவான், கார் மாமிசை காலன்பரில் கலபத்தேர் மாமிசை வந்தெதிர்படுவாய். நீ கட்டாயம் நீ அங்கே இருப்பாய், நானாக நீயாகவும் பிரிவின்றி இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முருகனுக்கு ஒரு, நமக்கு எப்பவுமே சூசகமாக தான் சுவாமி விளக்கம் தருவேன். ஆனால் அவர் பாட்டு அப்படி எழுதலை, சூசகத்தை உள்ளே வச்சு ஒரு புராணத்தை சொல்கிற மாதிரி சொல்கிறார். அப்போது தார் மார்ப கடம்ப மாலையை மார்பில் கொண்டவனே. கடம்ப மரலேருந்து உருண்டை உருண்டையாக பந்து மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். பழனி மலையிலலாம் அந்த மரம் நிறைய இருக்கும். 2 மாதம் கீழெல்லாம் கூட விழுந்திருக்கும், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதையே அவன் பழனி முருகன் கழுத்தில் மாலையாக போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த கார்டன்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. கொன்றை மலர்ற சிவன் வச்சுருப்பான் தலையில், அது எங்கேயும் வீட்டில் வாங்கி வைக்கிறதில்ல, தோட்டத்தில் வைக்கிறதில்ல, பார்க்க நல்லா இருக்காது. துளசி எப்படி இருக்குது, ரொம்ப அழகானதா, அது எப்படியோ ஒரு சின்ன சின்ன பூக்களாக இருக்குது. இதைத்தான் பெருமாள் வச்சுருக்கிறார். எங்கே ரோடெல்லாம் இருக்கிற புல் எடுத்து பிள்ளையார் வச்சுருக்கிறார். ஏன் அது மாதிரி அவங்க வச்சுருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே அழகு தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ரோஜாவோ மல்லிகையோ அவங்களுக்கு தேவையில்லை. நான் எப்படி இருக்கிறேன், எருக்கம்பூவை போய் மாலையில் வச்சுருக்கிறேன். இருக்கிறதுலே மட்டரகமான பூ, கண்டுக்கவே மாட்டாங்க யாரும். பிள்ளையார் சேர்த்து வந்துருச்சுன்னா அடுத்த முதல் வாரத்துலேருந்தே அது வந்து பறிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ தான் அது மேலே நினைவே வருது. தார் மார்ப, அந்த கடம்ப, தார்னா மாலை, அதை மார்பில் சூடியவனே, கடம்ப மாலை அணிந்தவனே, வலாரி தலாரி எனும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அவன் பேர் சூர்மா. வலாரி தலாரி எனும் சூர்மா அப்படின்னு. இந்த 3மே ரொம்ப ட்ரிக்கியான வார்த்தை, இது ஆழமாக பார்க்கணும். வலன்னு ஒருத்தர் இருந்தான், அவனு ஒரு கொடிய அரக்கன், அசுரன். அவனை இந்திரன் வந்து வென்றான். இந்திரன் அவனை வென்றான், அதனால் அவனுக்கு வலாரின்னு பேர். பலன் என்பவனை அழித்த, ஹரின்னா அழிக்கிறவன், துன்பங்களே அழிக்கிறதுனால ஹரி அவனுக்கு பேர். அது ஆண்பாலாக இருந்ததுன்னா ஹரன், ஹரிஹர சுதனே அப்படிங்கிறாங்க. ஹரன்னாக்கா சிவன், ஹரின்னா நாராயணன். 2 பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம பாவங்களையெல்லாம் அறுக்கிறவங்க. என்றைக்கு நம்ம இறைவனை சஞ்சம் அடைஞ்சிட்டோமோ அன்றைக்கே நமக்கு பாவமெல்லாம் அழிந்து போகிறது அப்படின்னு படித்தோம். இப்போ ஹரின்னா அழித்தல், துஷ்ட ஜன மர்தனம், தீவர்களை அழிப்பவன், பாபங்களை அழிப்பவன், அவனு பேர் ஹரி. பலன் என்றவை அரித்ததுனால வலாரின்னு பேர். யாருக்கு, இந்திரனுக்கு. அந்த இந்திரனுக்கு ஒரு நிலம் இருக்குல்ல, அவனுடைய பூமி, அவனுடைய அந்த இடத்த ஒருத்தன், அது பேர் தலம், இந்திரனுக்கு சொந்தமான தலம் இந்திரபுரி. அதை ஒருத்தன் வந்து
தாக்க வரான் இந்த சூரபத்மன். இந்திரனோட ஊருக்கு அழிக்கிறதுனால தான் முருகனே வந்தார். அதனால தான் அவர் தேவயானை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இந்த தேவர்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக இந்த சூரபத்மனை திருச்செந்தூரில் அழித்த உடனே இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி தன் மகளை கொடுத்தான். தேவயானை யார்? மோட்சம் தருபவள் அமிர்தவல்லி. அந்த கதையை நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்திரனுடைய தலத்தை எரித்த என்பவனை நீ அழித்தாயா என்றதான் வலாரி தலாரி எனும். வலாரி என்று சொல்லக்கூடிய இந்திரனை அவனுடைய நாட்டை அழிக்கின்ற தலாரி எனும் சூர்மா அப்படிங்கிறார். சூர்மாங்கிறத மாசூர் அப்படின்னு படிக்கணும். எங்க பிமரம்னு சொன்னார்ல, அது மாதிரி மாசூர், மாமரமாக நின்ற சூரன். அவன் மாமரமாக தான் நின்றான், அல்ல மாசூர். இப்படி முன்பின்னா சொல்றது ஒரு நமக்கு கொஞ்சம் குழப்பட்டுமே தான். நம்ம பாம்பு பாம்புங்கிறல்ல, உண்மையிலே அது வந்து பூப்பா, அது பேர் பூப்பா. பாவுதல்னாக்கா படிந்து போதல். நூலை விட பாவு பிடிக்கிறாங்கன்னா அது படிஞ்சிருக்கணும், என்ன சிக்கி பிடிச்சிருக்கு. பாவுதல்னா தரையோட தரையாக சமமாக இருத்தல். அது பேர் அது பாவி போகுது தரையில். பூமியில் மீது பாவி செல்லுதல். பூ பா, அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பாம் பூ. பூனா பூமி, பூமியில் படர்ந்து செல்வதனால பாம்பு பாம்புங்கிறோம். நாம் எல்லா பேருமே தப்பாக தான் சொல்கிறோம். அது பூ பூபா, நான் பாம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேம்பு இல்லை, பாம்பு. அது மாதிரி சூர்மா, மாசூர். சூர்மா மடிய தொடு வேலவனே, அவனை கொன்று வேலெறிந்து நீக்கியவனே. அதனால் நீ வந்து எப்பொழுதுமே எனக்கு காலன்ற பயம் எனக்கு ஏற்பட்டதுன்னா, இந்த மரணம்ங்கிறது வரும் பொழுது என்னை மரணம் என்ன பண்ணும்? என்னை பயப்படுத்துமா? நான் இரவாதவன் பிறவாதவன், நான் முருகன்னு தெரிஞ்ச உடனே மரணம் என்ன பண்ணும்? கை கட்டி வாய்ப்பு வச்சுட்டு போயிட்டு வரேங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு கொன்னுட்டீங்க, நான் எப்படி உங்களுக்கு கொல்றது? நம்மளை யமன் கொல்லுவானா? அவன் வருவான். செத்த பாம்பை யாராவது அடிப்பாங்களா? நீ அடிப்பீங்களா? நான் இந்த உடம்பை கொன்னுட்டேன், இந்த மனதை கொன்னுட்டேன், அப்புறம் பிடிச்சி இழுக்கிறது என்ன இருக்குது? அப்போ காலன் வரான், யமன். இங்கே ஒன்று எனக்கு ஒன்றும் வேலை இல்லையே, எனக்கு முன்னாடி இவன் கொன்னுட்டானே. இந்த உடம்பு நம்ம செத்த பணம்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உடம்பு செத்த பணம், செத்த பிறகு இல்லை, இப்போவே. ஏன்? நீங்கள் இருக்கிறதுனால தான் அது உயிரோடு இருக்குது. நீங்கள் வெளியே போன உடனே அப்போ தான் பணமாச்சா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த உயிர் போன உடனே தான் உடம்பு பணமாச்சா? உள்ளே இருக்கும்போதே அது பணம்தான். நாம் இருக்கிறதுனால அது வந்து உயிராக இருந்துகிட்டு இருக்குது. அந்த பணத்தை நம்ம நடமாட வைக்கிறோம். அப்போ நாமெல்லாம் யார்? நடைப்பினம், உடைப்பினம். இதை அறிந்தவன் என்ன சொல்வான்? இந்த உடத்தை பிணமாக நினைக்கிறவனும், மனதை இருளாக நினைக்கிறோம், ஜடமாக நினைக்கிறவன் அதை நானுன்னு சொல்லுவானா? ஏன்னா ஒரு பிணத்தை நானுன்னு சொல்லுவானா? நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமே, பிணத்தை நானுன்னு சொல்கிறோமே, இந்த மனத்தை நானுன்னு சொல்கிறோமே. மனம் எனக்கு ஒரு கருவிங்க. எப்படி வந்து கட்டிங் பிளேயரும் கொரடாவும் அந்த திருப்புளியும் நம்ம வேணும்னும் போது பயன்படுத்துகிறோமோ, இந்த மனதை நம்ம பயன்படுத்துகிறோம். மனசை பயன்படுத்தி தானே 4 பொருளையும் உணர்கிறோம். இப்போ மனம் எனக்கு கருவி தானே, அது ஒரு கருவி மாதிரி நான் அவனுக்கு வேலை செய்ய போயிட்டேனே. எல்லாருக்கும் மனதுக்கும் சிதாபாசன் தானே எடுபடியாக இருக்கிறான். மனம் சொல்லுது அதை செய் அப்படின்னு, இதோ வந்துட்டேன் அப்படின்னு. கண் போன போக்கிலே கால் போகுது, கால் போன போக்கிலே மனம் போகுது, மனம் போக்கிலே சிதாபாசன் போகிறான், மனிதன் போகிறான். இப்படி வந்து நாய்க்கு இழுத்துட்டு போகிறானே, நான் நாய்க்கு வாக்கிங் போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் நாய் தான் முன்னாடி போகுது, இவன் பின்னாடி வரான். அது வாக்கிங் போயிட்டு இவன் பின்னாடி போகிறான். அது இழுப்புக்கெல்லாம் போகிறான். இந்த மனம் போன போக்கில் போகிறதுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோமே. மனம் பயந்தா நானும் பயந்துறனே இப்படின்னு இருக்கிறோம் இல்லையா? அவர் சொல்கிறாரு, இந்த உடம்பையும் மனதையும், உடம்பை பிணம் என்றும் மனதை இருள் என்றும், அதாவது ஜடம் என்றும் அறிந்து நானே விளக்கு. அந்த விளக்கு சாட்சாத் முருகன் என்று அறிந்தவனுக்கு இந்த பிணத்தையும் இந்த அறிவாமல் இருக்க ஜடத்தையும் எடுத்துகிட்டு போவான் வருவான். நான் உயிரை எடுத்துகிட்டு போகிறேங்கிறான். எடுத்துகிட்டு போயேன்,
நான் ஏற்கனவே உயிரை விட்டவன், மனதை நான் என்று சொல்லிட்டேன், அதனால் உயிர் எனக்கு இல்லை, இந்த உடம்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு வாழ்கின்ற ஒருவனை காலன் என்ன பண்ணுவான்? வேற ஏதாவது நல்ல உருப்படியான ஒரு பொருள் இருந்தால் அவனை பிடிச்சிட்டு போவோம், டைம் ஆச்சு. இந்த ஞானி பக்கம்லாம் போகாதீங்க, ஏன்னா அவன் என்னவே நமக்கு முன்னாடியே அவன் தீர்த்து கட்டிட்டான், இந்த உடம்பையும் தீர்த்துட்டான், மனசையும் தீர்த்துட்டான், அவனுக்கு நமக்கு வேலை இல்லை. அதனால் அப்படி சொல்கிறாரு, கார்மாமிசை காலன் வரில் தேர்மாமிசை வந்து எதிர்படுவாய். இந்த ஞானமாக நிற்கும்போது காலன் என்ன பண்ணுவான்? முன்ன பார்த்துடுவான், ஆத்மாவை பார்த்துட்டான். அப்போ உடம்பு என்ன சொல்லுவான்? இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு போயிடுவான். எப்படிப்பட்ட நீ இந்த வலாரி தலாரி எனும் வலாரியை தலத்தை அரித்த இந்த சூர்மா என்பவனை மடியும்படி தொடுத்த வேலவனேன்னு ஒரு கதையை நமக்கு சேர்த்து சொல்கிறார். இப்படி ஒரு கதையாகவும் சொல்லி சில விஷயங்கள் நமக்கு புரிய வைக்கிறார். இன்னைக்கு இன்னொரு பாட்டம் பார்த்துருவோம். கூ கா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவ நாலு கவி தியாகா சுரரோக சிகாமணியே அப்படின்னு அழகான சொற்கள் எல்லாம் அதில் இருக்குது. கூகாயன என் கிளை கூடியழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவ நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே. கூகா அப்படின்னா பெண்கள் அழும்போது, சுற்றத்தால் அழும்போது கூன்னு அழுவாங்க, கான்னு கான்னு எல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்களே, ஏன் கான்னு கூச்சல் போட்டுட்டு இருக்கிறேங்கிற. இப்படி என்னுடைய கிளைகள்னாக்கா என்னுடைய உறவினர்கள், சொந்தம் பந்தங்கள், பெற்ற பிள்ளைகள், சகோதரர்கள், அப்புறம் மனைவியுடைய சொந்தக்காரர்கள கிளைகள், இவங்களெல்லாம் ஓன்னு கூச்சல் போட்டுறாங்க, ஐயோ போயிட்டாரே 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 அப்படின்னு சொல்லி. அப்படி கூடி அழும்படி என்னை விட்டுறாத, என்னை காப்பாற்று அப்படின்னா உயிரோடு இனி நாள் வச்சுக்கன்னு அர்த்தம் இல்லை. நான் அவங்களுக்கு அழகிறதுக்கு முன்னாடி நான் கொண்டுட்டேன், அவங்க உடம்பை பார்த்து அழக போகிறாங்க, என்னை பார்த்து அவங்க அழலை. கூகா என கிளை கூடி என்னை அழும்படி நீ வச்சிடாதப்பா, நான் ஆத்மா, என்னை குறித்து அவங்க அழலை, இந்த சரீரத்தை குறித்து அழிச்சாங்க, இந்த சரீரம் போச்சேன்னு தான் அழிச்சாங்க. அப்படி என்னை புரிந்து கொண்டு உண்மையை சொல்லிக் கொடுத்த மெய்ப்பொருள் பேசியவா, நீ அறிபவன், செய்பவன், அனுபவிப்பவன் அல்லடா, நீ அறிவு மாத்திரம், நீ ஆனந்தமானவன், துக்கமே இல்லாதவன், நானே உன்னில் இருக்கிறேன், உன்னிடம் எது விளக்கோ அது நானே, நானே எல்லாருடலும் விளக்காக இருந்து கொண்டு ஒளி வீசி கொண்டிருக்கிறேன், ஞான பிரகாசமாக இருக்கிறேன், எங்கெல்லாம் அறிவு இருக்கிறதோ அங்கே அறிவு ஒளி நானே அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு சின்னதாக ஒரு பூரான் நடந்து வருது, அப்படி இப்படி தேடி பார்க்குது, அதுக்குள்ளே ஒரு அறிவு இருக்குது இல்லை, நம்ம வரதை பார்த்தோன்னா கடக்கடன்னு ஓடிடுச்சு, அங்கே முருகன் இருக்கிறார், அதுக்குள்ளே ஒரு விளக்கு இருக்குது, சின்ன பூச்சிக்குள்ளே விளக்கு இருக்குது, தள்ள மெல்ல நடந்து ஊர்ந்து போகுது ஒரு புழு, அதுக்குள்ளே இருக்கிறார், மரவட்டையில் இருக்கிறார், எதில் இல்லை, தேவர்கள் இருக்கிறார், ஞானிக்குள்ளே இருக்கிறார், விஞ்ஞானிக்குள்ளே இருக்கிறார், எல்லாருக்குள்ள விளக்கு ஒன்று தான், அது விளங்குகிற பொருள் தான் வேற வேற, ஏற்றி வச்ச விளக்கு தான் வேற வேற, உள்ள இருக்க வெளிச்சம் ஒன்று தான். சில பேர் வெள்ளி குத்து விளக்கு, சில பேர் பித்தளை குத்து விளக்கு, மண்ணு அப்படின்னு வச்சிருக்கிறாங்க, ஆனால் ஒளி எல்லாருக்கும் ஒன்று தானே. வெள்ளியில் ஏற்றினா தான் வெளிச்சம் அதிகமா, பித்தளையில் ஏற்ற கம்மியா, மண்ணில், ஒளிக்கு எப்பொழுதும் ஒன்று தான். முருகன் எல்லாரிடம் ஒளியாக இருக்கிறார். இந்த குத்து விளக்கு, மண் விளக்கு, இன்றதெல்லாம் இந்த உடம்பு தான், இதுக்கும் விளக்குன்னு பேர், ஏன்னா அதில் விளக்கு இருக்குதே. அதனால் நாமளும் இது அறிவு இருக்கிறது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த விளக்குக்கு விளக்காக இருப்பவன் அவனே. இதை அப்படி தெரிஞ்சு கொண்ட பிறகு இவர்கள் அழுவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி விட்டுடாதப்பா, என்னை உன்னோடு சேர்த்துக்கொள், பரம்பொருள் சேர்த்துக்கொள், என்னை உண்மை உணர்த்தியவனே. இல்லைன்னா நான் சரீரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் இறந்த பிறகு சரீரத்துக்கு வெளியே இருப்பேன். இறந்தவொடனே சரீரத்துக்கு வெளியே நிற்பாங்க, ஒரு 16 நாள் நிற்பாங்க.
அப்போ அவங்களுக்கு ஒரு சரீரம் ஒன்று கொடுத்துருப்பார், கண்ணுக்கு தெரியாத சரீரம், அது பிரேத சரீரம்னு பேர். அந்த பிரேத சரீரத்தை அந்த உடம்பு பக்கத்தில் நிற்கும். அப்போ மனைவி குழந்தைங்கள்லாம் ஓன்னு அழுதுட்டு இருக்குது. இவருக்கு எப்படி இருக்கும்? மறுபடியும் உள்ளே போகலாமான்னு பார்ப்பார். சாவியாவது சொல்லிட்டு வந்துடலாம், பேங்க் அக்கௌண்ட் எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லலாம். இல்லைன்னா யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தனே அந்த லிஸ்ட்டு நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறேன், மறக்காமல் இவர்கிட்டேருந்து அந்த 2 லட்சத்தை வாங்கிடு, அவங்ககிட்ட ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்கேன் அதை வாங்கிடுன்னு சொல்லுவார்ல. ஒன்றும் சொல்ல முடியாது, உடம்புக்குள்ளே போய் பேச முடியாது. ஆனால் பரிதவிப்பார். அவங்க அழுது நான் அழுதுட்டு இருப்பேன். ஐயோ மகனே, 1 கோடி ரூபாய் வெளியே நான் கொடுத்துருக்கேன்டா, உனக்கு தெரியாது போச்சே, எல்லாம் ஏமாத்திடுவானுங்க அப்படின்னு இப்படி கூகான்னு அழும்படி, நான் அதை கேட்டு துன்பப்படும்படி என்னை விட்டுடாத அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கேற்றபடி என்னுடைய மெய்த்தன்மையை சொல்லிக் கொடுத்தவனே நீ யார்? மறுபடியும் இப்போ அவரை பற்றி ஒரு அழகான வர்ணனை. நாகாச்சல வேலவ அப்படின்னு அவர் சொல்கிறார். நாகாச்சலம்னா ஒரு மலை, நாகமலைன்னு பேர். திருப்பதின்னு சொல்கிறாங்க, நாகமலை. மதுரை கிட்ட கூட நாகமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. நாகமலைங்கன்னு நிறைய இடத்துல. திருச்செங்கோடுன்னு ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு தான் நாகமலைன்னு பேர். நீங்களும் அந்த திருச்செங்கோடு மலையில் போனீங்கன்னா ஒரு பாறையில் பெரிய நாகம் அரைஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருக்குது. அது நாகமலைன்னு பேர். அங்கே தான் அவர் திருச்செங்கோடு வேலவன் இருக்கிறார். திருச்செங்கோடு வேலவன் அவருக்கு அருணகிரிநாதருக்கு ரொம்ப பிடிச்சவர் போல் இருக்கு. அது திருச்செங்கோட்டு வேலவனேன்றதை நாகாச்சல வேலவ அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் பேர் திருப்பதியை முருக கடவுளாக இருந்து இப்பொழுது பெருமாளாக மாற்றி கொண்டார்கள். மாப்பிள்ளையை மாமனாராக மாற்றிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு நாகாச்சலம் என்பது திருச்செங்கோடு இருக்கின்ற திருச்செங்கோட்டு வேலவன். அவர் எப்படிப்பட்டவர்? 4 கவி தியாக. இந்த 4 கவியில் பாடுறவங்களெல்லாம் அவர் அள்ளி அள்ளி கொடுப்பாராம். பாடும் பணியே பரிசாய் அறிவாயின்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு பாட்டுன்னா ஒரு முருகனு பிடிக்கும். புதிது என்ன? உனைப்பாடும் பாடல் என்றும் புதியது. முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு தான். முத்தமிழால் தன்னை வைதாரையும் வாழ வைப்பவன் அப்படின்னு அருணகிரி பாடியிருக்கார். முத்தமிழால் என்னை வைதாரையும், 3 தமிழ் என்னை திட்டியா, அப்போ கூட நான் பரிசு தருவேங்க. ஏன் தமிழில் திட்டுறல? அந்த இயல் இசை நாடகம் என்ற 3 முறையிலையும் என்னை நீ திட்டி பேசினா கூட நான் ரசிப்பேங்க. அதனால் ஔவையாரோட அவ்வளோ ஒட்டிகிட்டு இருக்கிறாரு. அவங்க அவ்வளோ பாட்டு எழுதியிருக்காங்க. அதில் 4 கவின்னு சொல்கிறாங்க. அதில் ஆசு கவி, மதுர கவி, சித்திரகவி, விசித்திர கவி, சித்தார கவி அப்படின்னு 4 சொல்லுவாங்க. விசித்திரம், சித்திரம், வித்தாரம். ஆசு கவி, மதுர கவி, சித்திரகவி, வித்தார கவி அப்படின்னு 4 விதமான பாட்டல் முறைகள் இருக்குது. இந்த 4 கவியிலும் பாடுறவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாராம். ஆசு கவியில் பாடுறவங்க கொடுப்பார், அவனுக்கும் கொடுப்பார். ஆசு கவின்னா என்னன்னா, நினைச்ச உடனே பாட்டு எழுதுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை வர்றதை வச்சே ஒரு பாட்டு எழுதிடுவார். ஏனுங்க, ப்ரொஃபஸர் மணிவண்ணன் மாதிரி அவர் ஆசு கவி. நினைச்ச நேரத்தில் ஒரு பாட்டு எழுது. சொல்லெல்லாம் கவிமழையாய் பெருகும் வண்ணம் வரம் பெற்றேன் அப்படின்னு காளிதாசர் சொல்கிறார். நான் பேசினாலே பாட்டாக தான் இருக்குது. கண்ணதாசன் போன்றவங்கெல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க. அவங்க பேர் ஆசு கவி. முருகர் மேலே பாடினார்ல, முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு, அந்த பாட்டு, அதில் ஒரு 10 பாட்டு அவர் அவர் ஒரே நாளில் அரை மணி நேரத்தில் 10 பாட்டை எழுதி முடிச்சதாக சொல்கிறாங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் ஒரு 10 பாட்டு அன்னைக்கு ஒரு லாங் பிளே ரெக்கார்டில் பதிவு பண்ணி பிரசித்தியாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் முருகர் பாட்டுன்னு இதுதான் பாடுவாங்க. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அந்த பாடல்லாம் ஆசுகவி. நினைத்த நேரத்தில் பாடினா அது ஆசுகவி. மதுர கவி அப்படின்னா, மதுரன்னா தேன், அதில் சொக்கி போயிடுவாங்களாம் அந்த பாட்டை கேட்கும் பொழுது. மதுர கவின்னு சொல்கிறாங்க. இந்த கவியை பற்றி கவிஞர்கள் நீங்கள் பேச கேட்டுங்க. நமக்கு வேலவன் தான் முக்கியம். அப்புறம் சித்திரகவின்னு பேர். அவங்க எழுதுவாங்க, அந்த எழுத்துலாம் சொல்ல சொல்ல பார்த்தா சொற்றொடர்கள் டக்கு டக்குன்னு மாறும். எதுகை மோனை வருது இல்லையா, அந்த அடுக்கை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு கோலம் வரைஞ்ச மாதிரி இருக்குமா. அவர் பேப்பரில் எழுதியிருப்பார். அந்த முதல்ல ஒரு எழுத்து, அப்புறம் 3 எழுத்து, அப்புறம் 2 சொற்கள்,
எழுத்தில் சொற்கள், அப்புறம் 5 சொற்கள். இதெல்லாம் பார்த்தா அப்படி அவுட்லைன் போட்டோம்னா தேர் மாதிரி இருக்கும். அப்படியே அவங்க பாட்டு இருந்தால் கிளி மாதிரி இருக்கும். அவங்க அப்படி அது பேர் சித்திரகவின்னு பேர். இதெல்லாம் சாதாரண விஷயமா? இன்ஜினியர் சுவாமி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், அதில் குருவாயூருப்பான்னு வரும். அந்த முதல் வரியில் முடிய கூல முடியும், 2வது வரி ரூல முடியும். அந்த கடைசி எழுத்தை சேர்த்து பார்த்தா குருவாயூரப்பா அப்படின்னு வரும். இது பேர் சித்திரகவி. வித்தார கவிங்கிறது நீண்ட காவியங்கள் எல்லாம் பாடல்களை சொல்லக்கூடிய திறமை. ஒரு பெரிய கட்டுரைகளையே, பெரிய காவியத்தையே பாடலில் சொல்லக்கூடிய ஒரு. இப்படி பாஞ்சாலி சபதம்ன்றதை பாரதியார் ஒன்று எழுதி வச்சார் இல்லையா, அதெல்லாம் வித்தார கவி அப்படின்னு பேர். இந்த மாதிரி 4 விதமான கவிகளையும் எழுதுவர்களுக்கு நீ அருள்பாய் அப்படின்னு. யாருக்காவது கவிதை எழுதணும், பாட்டு பாடணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா முருகனுடைய வேலை வச்சு தேன் அபிஷேகம் பண்ணுங்க, நிச்சயம் உனக்கு பாட்டு வரும். ரொம்ப லேட்டாக பண்ணிங்கன்னா அடுத்த பிறவியில் பேர். இந்த பிறவியில் நல்லா பாடுறவங்கெல்லாம், சூப்பர் சிங்கரில் பாடுறவங்க, நாம சங்கீர்த்தனம் பாடுறவங்கெல்லாம் கட்டாயம் முருகனுக்கு தேன் அபிஷேகம் செய்தவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி செய்தாலும் நாளைக்கு பாடிடலாம், மெல்ல மெல்ல வரும். அவன் தான் 4 கவி பாடுறவனுக்கும் நீங்கள் திட்டி பாடினா கூட அவன் நல்லா ரசிப்பாங்க. முத்தமிழால் தன்னை வைதாரையும் வாழ வைப்பவன். அப்படிப்பட்ட 4 கவி தியாக சுரலோக சிகாமணியே. தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீதான மணிமகுடம், நீதானே எல்லாருக்குமே தான். கொஞ்சம் உயர்த்தி சொல்கிறோம், நமக்கெல்லாம் தலைவன்ற சாதாரண மனுஷனாக தான் இருப்பான், நம்ம பிரசிடெண்ட்டு. ஆனால் சுரலோகத்துக்கு ஒரு பிரசிடெண்ட் இருந்தாருன்னு எப்படி இருப்பார்? அந்த பிரசிடெண்ட்டு சுரலோகம்னு தேவலோகம், சத்தியலோகம் வரைக்கும் போகணும். சத்தியலோகத்தில் அத்தனை ஜீவர்களுக்கும் முதல் தலைவனாக இருக்கின்ற சிகாமணி. சிகைனா தலை, அதில் ஒரு மணியை வச்சுருப்பாங்க, மணி மகுடம், அது பேர் சிகாமணி. அப்படி சுரலோகத்திற்கே சிகாமணியாக இருக்கின்றவனே ஒரு பேர். இவ்வாறு முருகனை அழகாக வர்ணனை செய்கிறாரு. அவருடைய வீரதீர செயல்களை சொல்கிறாரு, அவர் கருணையை சொல்கிறாரு, அவருடைய தன்மையும் நமக்கு அருணகிரிநாதர் அனுபூதியில் சொல்கிறாரு. நாம் அடுத்த வாரம் மறுபடியும் அடுத்த பாடலை பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பொருளை புரியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.